विद्युत्नामसमप्रभां मृगपतिस्कन्धस्थितां भीषणां कन्याभिकरवालकेटविलसत्हस्ताभिरासेवितां हस्तैश्चक्रधराविकेटविसिकां चापङ्गुणं तर्जनीं विभ्राणामरलात्मकां श्रीधरां दुर्गां त्रिनेत्रां भजे सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणे नमोऽस्तुते. இன்றைக்கு பாரதிய வித்யா பவன் ஆரம்பித்து தொடங்கிட்டு இருக்கக்கூடியதான இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற பாகத்தில் அம்பாளை பற்றி, தேவி மகாத்மியத்தை பற்றி கொஞ்ச நேரம் மனசு செலுத்தலாம்னு தீர்மானமாக இருக்கு. தேவி மகாத்மியம்னு சொல்றது அம்பாளுடைய திருவிளையாடல்னு சொல்லலாம். பராசக்தி, ஆதிசக்தி அம்பாள். சக்தின்னு என்ன? நம்ம கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், காலால் நடக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் அந்தந்த உருப்படிகளுக்கு ஒரு சக்தி இருக்கு. கண்ணுக்கு பார்க்கிற திறமை இருக்கு, காலுக்கு நடக்கிற திறமை இருக்கு. இப்படி இந்த திறமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால்தான் மனுஷன் தன் செயலை செய்ய முடிகிறது. தன்னுடைய வாழ்க்கைக்கு இவைகள்லாம் வேண்டி இருக்கு. ஒரு மனுஷனிடத்தில் இருக்கக்கூடியதான இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? அந்த அம்பாளிடத்திலிருந்து வந்திருக்கு. அதை வேதாந்திகள் அதை பிரம்மம்னு சொல்றா. அந்தந்த மதத்துக்கு சார்ந்தவாள் அவர் மகாவிஷ்ணுன்னு சொல்றா, பரமேஸ்வரன்னு சொல்றா. ஆனா எல்லா சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நான் பரமேஸ்வரின்னு சொல்றோம். தான் ஆத்யா சக்தின்னு பேரு. அந்த ஆத்யா சக்தியானது ரெண்டு விதமாக உருவங்களை எடுத்துக்கிறது. உருவமே இல்லாதான ஒரு ஸ்வரூபம் தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சா யதா. தேவதைகளுக்கு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக தான் உருவத்தை எடுத்துக்கிறார். உருவம் இல்லாதான ஒரு ஸ்வரூபம் தான் உருவத்தை எடுத்துக்கிறார். எதற்காக? தேவானாம் காரிய சித்தியர்த்தம். தேவதைகளுக்கு அவள் நினைத்ததான காரியத்தை முடித்து கொடுப்பதற்காக. அந்த சமயத்தில் அவளுக்கு உற்பத்தேதி ததாலோகே சா நித்யாபி அபிதீயதே. நித்தியஸ்வரூபமோள் இருந்த போதிலும் பிறந்தவாள் இந்த சமயத்தில் பிறந்தா அப்படின்னு சொல்றான். இந்த ஆத்யாசக்தியினுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா சிஷ்ட ரட்சணம், துஷ்ட சிக்ஷணம். சிஷ்டாளாக நல்லவாளா, நல்ல எண்ணம் இருக்கிறவா, வேதோக்தமாக இருக்கக்கூடியதான அந்த தர்ம மார்க்கத்தில் இருந்துருக்கிறவா அவளை காப்பாற்றணும். யாரு வேதோக்தமான தர்மத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்றாளோ அவளை நல்லதொரு மார்க்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த நல்ல மார்க்கத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அதற்காக அவளை சிக்ஷிக்க வேண்டி இருந்த போதிலும் சிக்ஷிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு அக்செப்டட் ரூல்ஸ் சிலது சொல்றோம் பார்த்தீங்களா, அவைகள் எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணினா தான் எல்லோருக்கும் நன்னா இருக்கும். அதை சரியாக அனுஷ்டானம் பண்ணலைன்னா எல்லோருக்கும் துன்பம். அதற்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கா அம்பாள்? அந்த மார்க்கத்தை காப்பாற்றணும். ஏஷசே துர்விதரணா அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. பகவான் ஒரு தர்மம் எனக்கூடியதான ஒரு மார்க்கத்தை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்க. இந்த மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லோருக்கும் க்ஷேமம் ஏற்படும். அதற்கு వ్యతిరేகமாக போறவாளை சரியான வழிக்கு கொண்டு வரணும். அதற்காகத்தான் அம்பாளுடைய உருவங்கள் எல்லாம், அவதாரங்கள் எல்லாம். மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம், பல அவதாரங்கள், முக்கியமாக தசாவதாரங்கள் பார்க்கிறோம். அதே போலயே அம்பாள் காளியாகவும், மகாலட்சுமியாகவும், மகா சரஸ்வதியாகவும், துர்கையாகவும், செண்டியாகவும் பல உருவங்களை எடுத்துட்டு இருக்கா.
அந்தந்த உருவத்தில் என்ன ஸ்வரூபம், என்ன பிரயோஜனம்னு கேட்டால், யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு தர்மம் அனுஷ்டானம் பண்ணாமல் அதர்மம் மேலோங்கி நிற்கும் காலத்தில் அதை சரி பண்ணுவதற்காகத்தான் இந்த அவதாரங்கள். அது ஆதி பௌத்திகமாக, எக்ஸ்டர்னலாக. ஆதி பௌத்திகம்னா என்ன நினைக்கப்படாது, நமக்கு வெளியில் நடக்கக்கூடிய சரித்திரம். நம்ம சரீரத்துக்குள்ளேயே அம்பாள் பிராதுர்பாவம் ஆவா. உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த ஸ்வரூபத்தை தாங்கள் பார்த்து கொள்ளலாம். அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நம்ம சரீரத்தில் பார்க்கறதுக்கு, நம்ம இதயத்தில் பார்த்து கொள்வதற்கு எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சடையானால் அதற்கு சொல்றது ஸ்வரூபம் இருக்கு. உங்கள் ஹிருதயத்தில் ஆவிர்பாவம். உங்கள் ஹிருதயமானது சித்துன்னு அங்கே இருக்கிறதுக்கு சித்து. அந்த சிதக்ன குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. அதனால அம்பாள் எங்கேயோ ஸ்ரீபுரத்தில் இருக்கா, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாளா, நாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கப்படாது. இப்பிறவியில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், கவலையே படாதுங்க. இந்த தேவி மகாத்மியம் போன கிரந்தங்களில் நம்ம அனுசந்தம் பண்ணி கொண்டிருப்போமையானால் நமக்கு நிச்சயமாக இதயத்தில் காணப்படும். அந்த ஹிருதயத்தில் காணப்படுறதுங்கிறது எப்படி, நம்ம ஹிருதயத்தில் சிதக்னி இருக்கு, அந்த சிதக்னி தோணுவா. இதுக்காகத்தான் அந்த பல மந்திரங்களும் பல தந்திரங்களும் வேதங்களும் சொல்றது. வேதம் எல்லா தெய்வத்தையும் பார்த்திருக்கு, அம்பாளை மட்டும் சொல்லும்போது துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே சுதரசே நமஹ அப்படின்னு தானே சரணாகதி பண்ணது அம்பாளுக்கு தான். மகாவிஷ்ணுவுக்கோ அல்லது பரமேஸ்வரனுக்கோ சரணாகதி சொல்லலை, நமஸ்காரம் தான் சொல்லியிருக்கு. ஆனால் அம்பாளுக்கு சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லிருக்கு, துர்காம் தேவியும் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லு. அப்படின்னு சரணாகதி தத்துவமானது பரிபூர்ணமாக வேதத்தினுடைய ஸ்வரூபம் அம்பாள் இடத்துல தான் இருக்க. ஏன், அந்த அம்பாளுடைய சக்தி இருந்தால் தான் உலகமே அசையும். சிவசக்தி ஆயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிக்கும் அப்படின்னு சக்தியோடு சிவன் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த சகலமான பதார்த்தங்களும் உலகத்தில் ஒரு சைத்தன்ய ஸ்வரூபத்தை அடையும். அதற்காக அந்த சக்தியினுடைய ஸ்வரூபம் நமக்கு விஸ்தாரப்படுத்துற. அது விஸ்தாரப்படுத்தக்கூடியதான சாஸ்திரம் ஒன்று இருக்கு. அந்த சாஸ்திரத்தில் சில தந்திரங்கள் சொல்லியிருக்க. அது எல்லோராலையும் முடியுமா படிக்கிறதுக்கு? இல்லை. அதற்காக பகவத்பாதாள், சங்கர பகவத்பாதாள் அவர் சௌந்தர லஹரி போன கிரந்தங்களை எழுதியிருக்கார். அந்த சௌந்தர லஹரியில் அம்பாளுடைய வர்ணனம் பண்ணுற வியாஜத்தில் வஸ்துக்காக என்ன பண்ணியிருக்கார், அம்பாளுடைய தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய விபூதி, வைபவம், அந்த கிராண்டியர், குளோரி இவைகள்லாம் சொல்லியிருக்க. அதே மாதிரி மார்க்கண்டேய புராணத்தில் நமக்கு அம்பாளுடைய பண்டாசுரோட வதமெல்லாம் லலிதோபாக்கியானத்தில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அம்பாளுடைய யுத்தங்கள், அம்பாள் எப்படி எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிற அம்சம் விஸ்தாரப்படுத்திருக்கு. இதனை சிரவணம் பண்ணினோமையானால் மனுஷாளுக்கு பக்தி வளரும். பக்திங்கிறது கர்ம மார்க்கத்துக்கு மேலையும் ஞான யோகத்துக்கு கீழையும் இருக்கு. கர்மாக்களையெல்லாம் நிஷ்காமமாக பண்ணினோமையானால் பக்தி வளரும். அதுக்குதான் உபாசனா மார்க்கம்ங்கிறத. அந்த உபாசனா மார்க்கத்தினுடைய ஒரு பராகாஷ்டை வறுமையானால் அது ஞானமாக மாறிவிடும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனா. பக்தாள் 4 விதமாக இருந்துட்டு இருக்கா. ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு அந்த ஞான நிலை கிட்ட வரும் பர்யந்தம் உபாசனை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும். உபாசனைன்னா பக்தி. பிறகு என்னாச்சு, என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் தத்துவமசின்னு சொல்வார், நமக்கு புரிஞ்சுன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம் உங்களை காணப்படும். இப்படி ஒரு அழகான ஒரு மார்க்கத்தில் நமக்கு எல்லோருக்கும் புரியணும் எனக்கூடியதான உயர்ந்ததான ஒரு எண்ணத்தில் வியாசாச்சாரியார் அத்தனை புராணங்கள் எழுதினவர்.
அம்பாளுடைய திவ்யமான சரித்திரம் லோகத்தில் எல்லோருக்கும் நன்றாக புரியணும் எனக்கூடியதான எண்ணத்தில் மார்க்கண்டேய புராணம்னு ஒரு புராணத்தை பண்ணியிருக்கார். உயர்ந்ததான ஒரு புராணம். அந்த மார்க்கண்டேய புராணத்தில் நமக்கு இந்த தேவி மகாத்மியம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவி மகாத்மியத்தில் 13 சாப்டர்ஸ் இருக்கு. அதில் முதல் பாகமானது மகாகாளியினுடைய ஸ்வரூபம், 2வது பாகம் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம், 3வது மகா சரஸ்வதினு சொல்லும். ஒரே அம்பாள் தான். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அக்னிம் யமம் மாதரிஸ்வானம் அப்படின்னு அக்னி யமன் மாதரிஸ்வன் அப்படின்னு வெவ்வேறு விதமாக ஒரே பதார்த்தத்தை தான் சொல்றான், ஒரே சத்தத்தான் சொல்றா. அதே விதமாக ஒரே அம்பாளானவள் பல உருவங்களை எடுத்துருக்க. ஏன் இந்த உருவங்களை எடுத்துருக்காங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி அந்த சரித்திரத்தில் முதல் சரித்திரமானது மகாகாளியினுடைய ஒரு ஸ்வரூபம். காளின்னு சொன்னால் காலம்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துக்கும் மேலே ஒரு காலம்னு ஒரு தத்துவம் இருக்கு. இந்த காலம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்துக்கு நமக்கு நேராக தெரியாது, டைம் கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா 11 மணி ஆக போகிறது அப்படிங்கிறது இது இல்லை. இதெல்லாம் இந்த டைமுங்கிற கான்செப்ட் நமக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். முதல்ல இந்த காலத்தை கணக்கிட ஸ்வரூபமே இல்லை. ஏன்னா சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. அவளை பின்னால்தானே சிருஷ்டி பண்ணினார். அந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னால் பகல் இல்லை, இரவு இல்லை. அப்பொழுது காலம் எப்படி இருக்கும்? இருக்க முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்? காலத்தை சிருஷ்டி பண்ணணும். அந்த காலத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்காக பரமாத்மா சூர்யா சந்திரமசோ தாதா யதா பூர்வம கல்பயது சூரியனையும் சந்திரனையும் உண்டு பண்ணினார். அப்புறம் பகல் இரவு ஏற்பட்டது, நட்சத்திரங்கள்லாம் ஏற்பட்டது. அந்த நட்சத்திரங்களில் சந்திரன் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னு சொன்னோம். சந்திர பறைகள் வளர்ந்துட்டு வரும் பொழுது தேய்ப்பறை வளர்ப்பறைன்னு சொன்னோம். ஒவ்வொன்றா பிரதிபத் முக்கியரா காந்த திதிமண்டல பூஜிதா அப்படின்னு பிரதிபத்திலிருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் அமாவாசை வரைக்கும் திதிகள் இப்படி ஒரு காலமானது உண்டாச்சு. இந்த காலமானது மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பார்க்க முடியாத போனாலும் அதுக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்கு. எல்லோரும் அதை நம்பித்தான் ஆகணும். நாம் எப்பொழுது சொன்னாலும் கால சம்பந்தமாக பேசுறதில்லை. நான் இருந்தேன், நான் இருக்கேன், நான் இருக்க போகிறேன், நான் இதை செய்தேன், நான் இதை செய்கிறேன், செய்ய போகிறேன். உங்களுக்கு அறியாமலேயே அந்த டைம் ஃபேக்டரை கோத்து தான் பேசின்றார்கள். அந்த காலமானது நம்ம எல்லாத்த விட ஒரு சக்தியாக இருக்க, அதுக்கு நாம் ஒரு கௌரவம் கொடுத்துத்தான் ஆகணும். நீங்கள் யோஜனை பண்ணாத போனாலும் ஒத்துக்கொள்ளாத போனாலும் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு ஏன்னா நாம் ஒரு செயலை செய்கிறோம், அந்த முயற்சி பண்ணுகிறோம். அந்த முயற்சி 10 நாள் சரியாக வந்துட்டே இருக்கு, ஒரு நாள் அது கெட்டு போகிறது. தினந்தோறும் பாலை காய்ச்சி உர கொத்தி வச்சுருக்கா ஒரு அம்மா, அடுத்த நாள் தயிர் வந்துட்டே இருக்கு. இது ஒரு 6 மாதம் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு பாலில் தயிர் குத்திட்டு நிஜமாக குத்திவிட்டு படுத்துட்டு காலம் எழுத பாலாவே இருக்கு. ஏன் சார் தயிராக மாறலன்னா யாரை சொல்ல முடியும்? அதுக்கு நீங்கள் என்னென்னமோ காரணங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த காரணமும் நீங்கள் வேணா உங்கள் புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. எல்லா காரியங்களும் ஒழுங்காக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணின போதிலும் பலம் வர மாட்டேங்கிறது. அப்போ என்ன சொல்லணும்? இதை விட மேலே ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கணுமோ இல்லையா? அந்த சக்தியை தான் நீங்கள் காளின்னு சொல்லிட்டு இருக்கோம். காளி கராலவதனா. அந்த காளியுடைய ஸ்வரூபம் இப்போ பயமாக இருக்கேன்னார். ஏன்னா உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் பண்ணினேன், சரியான ரிசல்ட் வருமானு தெரியலையே. பரீட்சை ரொம்ப நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒவ்வொரு பேப்பர்லேயும் 100க்கு 95 96 வரும். இருந்தாலும் இந்த ரிசல்ட் பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வரதா இல்லையா? நீர் பாஸ் பண்ணலைன்னா கிளாஸில் யாருமே பாஸ் பண்ண மாட்டான். அப்படி இருந்த போதிலும் தன்னுடைய ரிசல்ட்டுன்னு அந்த நம்பர் வந்திருக்கான்னு பேப்பரில் 4 தரம் பார்த்து, ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக்கில் அது போயிடுதுன்னா ஒவ்வொன்று அழுது இப்படி எல்லாம் பண்ணுறாடோ இல்லையா? ஏன்? அதில் ஒரு பயம் இருக்கு. எந்த ஒரு செயலும் நான் எடுத்துக்கொண்டதான முயற்சி சரியான வழியாக வருமா அப்படிங்கிற ஒரு முயற்சி, ஒரு ஆகாட்சை இருந்துட்டே இருக்க, அதுதான் காலஸ்வரூபம்.
அந்த காலஸ்வரூபத்தை நமக்கு சொல்றதுக்காகத்தான் காளி வடிவமாக ஏற்பட்டிருக்க. அதே மாதிரியே மகாலட்சுமி ஸ்வரூபம், மகா சரஸ்வதி ஸ்வரூபம் இவைகளில் வேண்டி இருக்கு மனுஷனுக்கு. இதை போக்கடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு ஸ்வரூபம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த தேவி மகாத்மியத்தில் முதல் சரித்திரம் சொல்லப்பட்டது. ஏன்னா இப்போ பாருங்க, மனுஷியாளுடைய ஸ்வரூபத்திலேயே பெரிய ராஜாவா இருக்கான். இன்னைக்கு ராஜாவா இருக்கான், நாளைக்கு என்னன்னு தெரியாதுன்னு. அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படி இருந்துருக்கோம், இப்படியே கடைசி வரைக்கும் இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. என்னுடைய யாருடைய தயம் எனக்கு வேண்டியதில்லை, நான் இருந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. காசு வேணா நீங்க சேர்த்து வைக்கலாம், உடம்புல கை சரியா வரல, கால் சரியா வரல, சொன்ன பேச்சு கேட்கலன்னு உங்களால் பண்ண முடியுமா? யாரும் இன்னொருத்தர தயவு வேண்டியதில்லை, நான் தனியாக இருப்பேன், எல்லாத்தையும் சமாளித்துக் கொள்வேன், எனக்குடையதான அம்சம் பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. வயசான காலத்துல என்ன ஆகுமோ தெரியாது. சில பேர் சொல்றா, நான் வயசாகிறதுக்கு முன்னாலே காலம் ஆயிடுவேன்னு. ஏதோ இவர் கையில் இருக்கா போலையும், இவரே சுவிட்ச் ஆஃப் பண்றா போலையும், இவருடைய பேச்சை தவிர யாராலையும் சொல்ல முடியாது விவகாரம். அப்படி இருக்கிற காலத்துல அந்த காலமானது மனுஷாலை எப்படி ஆட்டி வைக்கிறது? அதை தாண்டி நம்ம நல்ல வழியிலேயே இருந்துட்டு இருக்க, சௌக்கியமா இருக்கிறதுக்கு, ஈஸ்வராக்கிரமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் வியாசாச்சாரியால் மார்க்கண்டேயர் வழியாக நமக்கு சொல்லிட்டு இருக்க. ஒரு காலத்துல அதுல முதல் சரித்திரத்துல நமக்கு ஒரு அழகான ஒரு சரித்திரத்தை கதை சொல்லியிருக்க. கதை வழியாகத்தான் விஷயங்களை சொல்லணும், அப்பதான் நன்னா புரியும். தத்துவமானது ரொம்ப ட்ரையா இருக்கும். ட்ரையா இருக்கக்கூடியதான தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும், அது ஒரு கதையா சொல்லணும். இப்பொழுது நாமெல்லாம் சங்கல்பம் பண்றோம். அத்ய பிரம்மண த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்றோம். அப்ப இப்ப இருக்கக்கூடியதான மனு இருக்காரு, அவருக்கு வைவஸ்வத மனுன்னு பேர். இந்த வைவஸ்வத மனுங்கிறது இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இவர் இருக்கிற காலத்துல ஆட்சி நடந்துட்டு இருக்க. இதே மாதிரி 14 மனுக்கள், அதுல ஸ்வயம்புவ மனு, ஸ்வாரோச்சஷ மனு, ரைவத மனு, தாமச மனு, இப்படிப்பட்டதான மனுக்களுடைய சரித்திரம் எல்லாம் ஆயிடுத்து. இந்த சரித்திரங்கள்லாம் அவங்களுக்கு பாகவதாதி கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு இப்பொழுது வைவஸ்வத மன்வந்தரம் நடக்கிறது. இந்த வைவஸ்வத மனுக்கு அடுத்ததாக வரக்கூடியதான என்ன மனு? சாவர்ணிக மனுன்னு வரப்போறது. அந்த சாவர்ணிக மனு இருக்காரு, அவருடைய அடுத்ததாக சாவர்ணிக மனு வருவாருங்கிறது இன்னைக்கே நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் பாருங்க, அவன் 4th இயர் தான் இருப்பான், ஃபைனல் இயர்ல. முன்னாடியே கேம்பஸ் இன்டர்வியூண்டுவான். நீ பரீட்சை பாஸ் பண்ணினியானால் அதுக்கப்புறம் நான் உனக்கு உத்தியோகத்தை கொடுக்குறேன். சில பேருக்கு பரீட்சை பாஸ் பண்றதுக்கு முன்னாலே உத்தியோகம் ரிசர்வ் ஆயிட்டது. சில பேர் பரீட்சை பாஸ் பண்ணிட்டு நானாவதுமா திண்டாடிட்டு கிடைச்சா போறோம், எந்த உத்தியோகம் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு இருந்த விவகாரங்கள்லாம் இருந்தது. அதே விதமாக இந்த சாவர்ணிக மனுங்கிறவர், இவர் உயர்ந்ததான ஒரு தபஸ பண்ணினத்தினாலையும் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றதுனாலையும் அடுத்த மன்வந்தரத்துல அடுத்த மனுவாக இவர் செலக்ட் ஆயிட்டார். இப்ப அடுத்ததாக ஒரு பிரஜாபதியாக ஹனுமார் செலக்ட் ஆயிருக்கார். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எதனால வந்திருக்கு? அந்த தீர்க்கமான தபஸுனார். அந்த மனுவா இருக்கக்கூடியதான சாவர்ணியானவர், அவர் ஒரு சாதாரணமாக ஒரு ராஜாவா இருந்தாராம். சாவர்ணி சூரியதனயோ யோமனு கத்யதேஷ்டமஹா. வைவஸ்வத மன்வந்தரம் இது 7வது, கத்யதே அஷ்டமஹா 8வது மன்வந்தரம். நிஷாமய ததுத்பத்திம் விஸ்தராத் கததோ மமா. அவர் எப்படி பிறந்தார், என்ன ஏதுங்கிறத நான் விஸ்தாரமா சொல்றேன் அப்படிங்கிறார் மார்க்கண்டேயர். மகாமாயானுபாவேன யதா மன்வந்தராதிபஹ சபபூவ மகாபாகா ஸ்தாவர்ணிஸ்தனயோரவேஹே. சூரியனுடைய பிள்ளையாக இருந்த அவர் ஸ்வாரோச்சந்தரே பூர்வம் சைத்ரவம் சமசமுத்பவ சுரதோ நாம ராஜா பூத் சமஸ்தே க்ஷிதி மண்டலே. அவருக்கு சுரதர்னு பேர். பூமண்டலம் முழுக்க அவருடைய ஒரு ஆட்சியா இருந்தது. அப்படி இருந்த போதிலும் அவர் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல என்னாச்சு, சத்ருக்கள் சில பேர் வெளியூட்ல இருந்து வந்தா. சத்ரவோ பூபாக கோலா வித்வம்சினஸ்ததா. இவ்வளவு ஒழுத்தியா சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியதான அவருக்கும்
வெளிநாட்டில இருந்து சில சத்துருக்கள் வந்தா. அவ என்ன பேரு? கோலா வித்வம்சிகள்னு பேரு. இந்த ராஜாவுக்கும் அவளுக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தத்துல என்ன ஆச்சு? எல்லாமும் யுத்தம் நடந்தது. கடைசியில் இந்த ராஜா தோத்து போயிட்டார். இத்தனை நாள் வாழ்க்கையில தோல்வி என்கிறதையே சுவை பார்க்காததாக இருந்தவர் அன்னைக்கு தோத்து போயிட்டார். ஆனாலும் என்ன ஆச்சுன்னார், அவளும் ரொம்ப க்ஷீணமாயிட்டார். ராஜ்யத்தை இனிமேல பரிபாலனம் பண்ண முடியாதுங்கிற பரிஸ்திதிக்கு வந்து அவ ஓடி போயிட்டார். கடைசியில் என்ன சுவாமி வந்திருக்குன்னார், தோத்து போனாலும் இவரே ராஜாவா வந்திருக்கார். இப்படி ஒரு சந்தர்ப்பம். ஆனா என்ன ஆச்சுன்னார், அங்க இருக்கக்கூடியதான எல்லோருக்கும், ராஜாவினிடத்துல வேலை செய்யக்கூடியதான எல்லோருக்கும் இந்த ராஜா மேல இருந்த உயர்ந்ததான ஒரு அபிப்பிராயம் போயிடுது. என்ன, இவர் தோத்து போன ராஜா தானே, இனிமேல இன்னைக்கு வந்து அப்பெல்லாம் நாளைக்கு இன்னொரு சத்ரு வராதுன்னு என்ன அர்த்தம், என்ன நம்பிக்கை, வரலாமோ இல்லையோ அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினா, ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாவினிடத்த எல்லா காசும் எடுத்துன்னு போக ஆரம்பிச்சு விட்டான். ராஜாக்கு தெரியாமலேயே. கோஷோபலம் சாபகிருதம் தத்ரா விஸ்வபுரே ததா. அவ வரப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போயிட்டு ராஜாவுக்கு தெரியாமலேயே எல்லாம் போயிட்டே இருந்தது. ராஜா மெல்லமா இதெல்லாம் கவனிச்சார். இனிமேல நமக்கு இங்க இருந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மரியாதை குறைஞ்சு போச்சு. மனுஷனுக்கு என்ன வேண்டி இருக்க, தன்னிடத்துல ஒரு கௌரவம் இருக்கணும். ஜனங்கள் தன்னை எப்ப மதிக்கலையோ இனிமேல ராஜாவா இருந்த பிரயோஜனம் இல்லை. ஆகையால் என்ன பண்ணினார், வழி என்ன, தபஸ் பண்ணுவோம், பலத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணார், அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். ஏகாகி ஹயமா ருஹ்ய ஜகாமகனம், ஒண்டியாக யாருக்கும் சொல்லாமல் அடர்த்தியான காட்டுக்குள்ள உள்ள போயிட்டார். உள்ள போயிட்டு அப்படியே சுத்திட்டு ஒரு ஆசிரமத்தை பார்த்தார். ஒண்ணு கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், கஷ்டம் வரும். கஷ்டம் எங்கிருந்து வருது, போன ஜென்மாவில் நம்ம பண்ணியதான கெட்ட காரியத்தினால இந்த ஜென்மாவில் கஷ்டம் வரும். கஷ்டம் வந்த சமயத்தில் நாம் கஷ்டம் வந்துடுதுன்னு அழுது டிப்ரெஸ் ஆகப்படாது. இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது, கஷ்டம் வந்திருக்கு, வந்ததுக்காக மனசு உடஞ்சு அங்கேயே இருந்ததுன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்பதான் நம்ம பகவானை சரணாகதி பண்ணணும். சாந்தமா இருந்துட்டு யோஜனை பண்ணணும். உங்க மனசுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் தாண்டி மேலுக்கு வரக்கூடியதான திறமை இருக்கு. வில் பவர், மைண்ட் பவர் இருக்கு, அது சாதாரணம் இல்லை, எல்லாம் பார்க்கலாம். அதுக்காக இவர் தபஸ் பண்றதுக்காக போயிட்டார். அங்கே போய் யோஜனை பண்றார். அங்கே ஒரு ஆசிரமத்தை பார்த்தார். பகவான் உங்களுக்கு ஏதோ விதமாக ஒரு வழியை காட்டுவார். அங்கே ஆசிரமம் பிரசாந்த ஸ்வாபதா கீர்ணம் முனிசிஷ்யோபசோபிதம். எப்படி சிஷ்யகணங்கள்லாம் இருக்கு, பிரமசாந்தமா இருக்கு ஆசிரமத்துல. அந்த சாந்தமா இருக்குன்னு என்ன அர்த்தம், அங்க இருக்கிறவர் ரொம்ப சாந்தமா இருக்க. அந்த ஸ்தலத்துக்கு ஒரு மதிப்பு. சாயங்காலமாக இந்த மாட வீதியில போனேன்னா மனுஷன் உள்ள போய் வெளியில வர முடியாது, அவ்வளவு கும்பல். ராத்திரி வேளையில பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக் அவ்வளவு வசதியா இருக்கு. ஆனா இங்க ஹால்ல உட்கார்ந்தா சாந்தமா இருக்கும் இல்லையா? அது எப்படி சாந்தி வந்தது? இந்த இடத்துல இந்த பரிசரங்கள்ல நல்ல காரியங்களே பண்ணி பண்ணி அதனால இந்த இடத்துக்கு ஒரு சாந்தி வந்திருக்கு. தாரினி తెలుసుకుంటి திரிபுர சுந்தரின்னு తెలుసుకుంటిன்னு அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பாடிட்டே இருக்கா. அங்கங்க மியூசிக் சீசன் கொஞ்ச நாள் தான் நடக்கும், ஒரு மாசம் தான் நடக்கும். ஆனா பாரதிய வித்யா பவன்ல மட்டும் 365 நாளும் இருக்கும். ஏதோ ஒரு டான்ஸோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம். அது அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம், திவ்யமான ஸ்வரூபம் சொல்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி அந்த ஆசிரமத்துல ரொம்ப விசேஷமாக இருந்ததா. பிரசாந்த ஸ்வாபதா கீர்ணம் முனிசிஷ்யோபசோபிதம் பஸ்தௌ கஞ்சித் சகாலஞ்ச முனினா தேன சத்வதா. கொஞ்ச நேரம் இப்படியே அசைஞ்சார சுத்தின்னு இருந்தார். அப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். என்னாச்சு, அப்ப நினைச்சு பார்த்தாரா, ஆஹாஹா எப்படி வாழ்ந்தேன், நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தா. மத்பூர்வை பாலிதம் பூர்வம் மயாஹீனம் புறம் ஹிதது. எங்க முன்னோர்கள்லாம் எவ்வளவு அழகா இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினா. நானும் இப்படி எத்தனை நாள் வீரனா இருந்து கொண்டு என்ன பண்ணினேன். ஆனா என்ன ஆச்சுன்னு இப்ப எல்லாம் போயிடுத்து. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாக்கான்னு தெரியலையே. என்னுடைய யானையானது நஜானே சப்பிரதானோமே சூரோஹஸ்தி சதா மதா. என்னுடைய யானை அது எல்லாத்தை விட ரொம்ப பெரிய யானை. அதுக்கு எல்லா விதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு.
இப்ப இந்த அங்க இருக்கிறவ அந்த யானைக்கு தீனி போடுறாளோ இல்லையோ தெரியலையே. பாருங்க, இவர் எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் அந்த பழைய ஞாபகம் இருந்துட்டு அவ்வளவு சீக்கிரமாக வைராக்கியம் வராது. சொல்றதுதான் சொல்றது, எல்லாத்தையும் விட்டு போயிட்டேன்னு. விட்டு போனாலும் அங்க என்ன ஆச்சுன்னு ஞாபகம் வரும்னு. அதே போல என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே. அதோட இல்லை, மமவை ரீவதம் யாதா கான்போக அனுபலப்சியதே. எனக்கு கீழே இருந்து சின்சியரா வேலை பண்ணினவாள்னா அவளுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இங்க இருக்கிறவா நல்லா கவனிக்க போறாளோ இல்லையோ. அதோட மட்டும் இல்லை, இந்த ஃபைனான்சஸ் பார்த்துக்கிறா பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன தெரியல, ஒழுங்கா பார்த்துக்கிறாளோ இல்லையோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காராம். அப்படி இருக்கிற காலத்துல சந்தித சோச்சு துக்கேன க்ஷயம் கோஷோ கமிஷ்யத். பைசாவாக சேர்த்து வச்சதான கோஷமெல்லாம் ஒரே தரம் செலவு பண்ணுவாளோ என்னமோ பயமா இருக்கே அப்படி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காராம். இப்படி இருக்கிற காலத்துல என்னாச்சுன்னா, நான் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டிருக்க பகவான் இன்னொருத்தர் அனுப்புவார் துணையாக. அது எப்படி துணை? நம்ம மாதிரி தான் அவரும் இருப்பார். அப்பதானே சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணலாம். அந்த பகவான் எப்பொழுதும் எல்லாத்தையும் ஒரு துணையை சேர்த்து வைப்பார். அது சில சமயத்துல சத்சங்கமா அமைஞ்சுவிடும். அந்த சத்சங்கமா அமைஞ்சது ஏனால் வாழ்க்கையில இவனுக்கு 90% ப்ராப்ளம் குறைஞ்சாச்சு. ஆக இந்த கொஞ்சம் இருக்கிறது கூட ஒரு சத்குருவை பார்த்ததுனால குறைஞ்சிடுது, வேற ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதிராஸ்தே ததீட்சணே கருணா. அந்த குருடைய காருண்யமான கண் பார்வை போறோம், இது உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து விட்டுரும். அப்படி இவர் இப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல அங்கே வேற ஒரு வியக்தி வந்தார். அந்த வியக்தியும் ஒரு இடத்துல ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருக்கிறது இவர் பார்த்தாராம். பார்த்துமே இவர் சொல்றார், சுவாமின்னு யாரு நீங்க, ஏன் இங்க இருக்கேள் அப்படின்னு கேட்கிறார். சபருஷ்டஸ்தே நகஸ்வம் போஹேதுஷ்டாகம நேத்ரகா. இந்த காட்டுக்கு நீங்க வந்திருக்கீள, ஏன் வந்திருக்கீள் நீங்க? ஒன்றும் புரியலையே. கஸ்மாத்வம் துர்மனா இவ லட்சது. உங்களை பார்த்தாலே முகம் வாடி இருக்க, சிரிப்பு இல்லை உங்க முகத்துல, ஒரு தைரியம் இருந்தா போல தெரியல, சோர்ந்து இருக்கேள், ஏன் இப்படி இருக்கேள், நீங்க யாரு அப்படின்னு கேட்டார். இது கேட்டது இத்யாகர்ணியவஜஸ்தஸ்ய பூபதே பிரணயோதிதம் பிரத்யுவாச்ச சதம் வைஷ்ய பிரசயாவனதோன்றுபம். இப்படி இருக்கிற காலத்துல ராஜா பத்திரமா கேட்கிறார், நம்மள ஒரு அபிமானத்தோட கேட்கிறா. பார்க்கணும், ஒரு துன்பத்தோட இருக்கிறவளுக்கு நீங்க அபிமானத்தை காட்டணும்னா அவளுக்கு ரொம்ப ஒரு மனசாந்தி கிடைக்கும். இவ்வளவு கஷ்டம் வந்திருக்க, வேணும் உனக்கு, போன ஜென்மால என்ன பண்ணினியோ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அவளுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன ஏது, ஏன் கவலைப்படுறேன், ஒன்றும் வேண்டாம், பகவான் இருக்கார், பகவான் இருக்கத்தான் இருக்கார். அப்படி இருக்காருன்னு சொன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த சமயத்துல அவளுடைய மனசுக்கு சாந்தி கிடைச்சு அந்த எந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கோ அதுக்கு சரி பண்றதான ஒரு சமாதானம் மனசு தானா தேடும். வேற எங்கேயும் வேண்டாம், சமாதானம் எங்கேயும் இல்லை. அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் உங்களுக்குள்ளத்தான் இருக்கு, தானா வரும். எப்படி வரும்? மனசு கொஞ்சம் சாந்தி அடையணும். இப்படி இருக்கிற காலத்துல இவர் இப்படி கேட்டதுமே அவர் சொன்னாராம், சமாதிர் நாம வைஸ்யோகம் உற்பன்னோ தனினாம் குலே. நான் சமாதின்னு பேர் எனக்கு. பாருங்க, இந்த ராஜாவுக்கு என்ன பேரு? சுரதன்னு பேர், இவருக்கு சமாதின்னு பேர். இதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. சோகமான ரதம், ரதம்னா தேரு, நல்ல தேர் வச்சுருக்காருன்னா நல்ல வீரன், எந்த காரியத்தையும் செய்யக்கூடியதான திறமை உள்ளவன், அது நமக்கு வேணும். எப்பவுமே சேம்பேரியா இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு உற்சாகத்தோட கூடியிருக்கிறவர் ராஜா. அதோட இல்லை, நாம் பண்றது எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் சமாதி. இப்படிப்பட்டதான மனசாந்தியோடு இருக்கக்கூடியதான் இந்த சமாதிங்கிறவர் இங்க வந்தார். அவர் சொல்றார், ஏன் நீ கவலைப்படுறேன் அப்படிங்கிறீல சுவாமின்னு, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உற்பன்னோ தனி நாம் குலே. பெரிய பணக்காராளுடைய வீட்டில் நான் பிறந்தேன். ஆனா என்னாச்சு? புத்திரதாரர் நிரஸ்த தனலோபாத சாதுபி. ஆத்துக்காரி குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூடி அவளுக்கு பணம் தான் வேண்டி இருக்கு, நான் வேண்டதில்லை. சில பேருக்கு பணத்துலதான் ஒரு அபிமானம், மனுஷியாடுதல் அபிமானம் இல்லாம போயிடுது. புத்திரதாரே நிரஸ்த எதிரால தனலோபாத சாதுபிகி. எல்லாம் ஒன்னா கூடி பணத்தை தாங்கள் வாங்கிட்டு அவள்லாம் வாங்கிட்டு என்னை வெளியில் அனுப்பிச்சுட்டா சுவாமி, விவகாரம் இல்லாம அனுப்பிச்சுட்டா. நான் எங்கே போவேன்? பணம் இருக்கிறவனுக்கு பணம் இல்லாத போயிடுது. ஏன்னா உலகத்துல யாரும் மதிக்க மாட்டான்.
பணமே இல்லாம சாதாரணமா இருந்துட்டு இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு கௌரவம் சாதாரணமா இருக்கும். ஆனா பணம் ஒரு காலத்துல இருந்து ஓஹோஹோன்னு இருந்தவா பணம் இல்லாம போயிடுதுன்னா அவளுக்கு வாழறதே ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஆகையால் நான் பார்த்தேன், வேற எங்கேயும் வர எனக்கு அபிமானம் இல்லாமல் ஐடியாவே இல்லாம வனமபியாகதோ துக்கி நிரஸ்தபந்துபி எல்லாராலையும் விடப்பட்ட நான் இங்க வந்திருக்கேன். வந்தது மட்டும் இல்ல, எனக்கு மறுபடியும் அவளுடைய ஒரு எண்ணம் இருக்கு. ஆத்துக்காரி எப்படி இருக்காளோ, நம்ம குழந்தைகள் எப்படி இருக்காளோ, பேரக்குட்டிகள்லாம் எப்படி இருந்துருக்காளோ என்னமோ, அவள் ரோட்டுக்கு போனால் வண்டி வந்துருச்சுன்னா யாராவது காப்பாற்றுவாளோ, இவள் வேலை பண்ணிகிட்டே இருப்பாளே, கவனிச்சுக்க மாட்டாளே, என்ன ஆறுதோ என்னமோ அப்படின்னு ஒரு கவலையில் கதந்து கிண்ணு சத்ருத்தா துர்வத்தா கிண்ணுமே சுதாஹா, அவன் நல்ல வழியில் இருக்காளா கெட்ட வழியில் இருக்காளா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னார். ராஜா அவரை போய் கேட்குறார், ஏனப்பா எயிர்நிரஸ்தோ பவான் லுப்தைஹி புத்திரதாராபிவித்தனைஹி தேஷு கிம் பவத ஸ்நேகம் அனுபத்னாதி மானசம். ஆனால் அழகாக உங்களை எல்லாம் மூட்டை கட்டி பணம் தான் வசத்தின்னு நினச்சுண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உங்களை விரட்டி அடிச்சு விட்டா. அவளுக்கு உங்க மேல சிறிதளவுக்கும் நல்ல எண்ணம் இல்லை, ஒரு கௌரவம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க மட்டும் அவளை மேல ஏன் கவலைப்பட்டு இருக்க? என்ன சார், யார் நம்மளை நேசிக்கிறாளோ அவளை நேசிக்கணும், நம்மளை யார் நல்லா பார்த்துக்கிறாளோ அவளுக்கு பார்த்துக்கணும். அதானே ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம். இப்போ என்னடா ஆச்சுன்னு அவளும் உங்களை வெறுத்து விட்டா, வீடை விட்டு விரட்டி விட்டா. நீங்க இங்கேருந்து ஓடி வந்திருக்க, இங்க வந்தோம் என்னாச்சோ என்னமோ, பையன் சௌக்கியா இருக்கானோ, பேரன் சௌக்கியா இருக்கா, ஆத்துக்காரி சௌக்கியமா இருக்காளோ, என்ன கவலைப்பட்டு இருக்காள், இது என்ன நீங்க சார் அவளை பத்தி நினைச்சுட்டு இருக்கேன்னார். அவர் பார்த்தா இது நமக்கு தெரியுது, இந்த ராஜாவுக்கு தீ இவ்வளவுதானே, இவாளும் விட்டுவிட்டு எல்லாத்தையும் வந்திருக்கார், மறுபடியும் அங்கே நினைச்சுட்டு இருக்கார். அதே மாதிரியும் இவரும் காட்டுக்கு வந்த பிறகு அவளையே நினைச்சுட்டு இருக்கா. என்ன பண்றது, ஏன் அப்பாடி நினைக்கிறேன்னு சொன்னதுமே சொல்றார், கிங்கரோ மின பத்னாதி மம நிஷ்டுரதா மனஹா. நீங்க சொல்றது பர்ஃபெக்ட். நம்மளை வெறுக்கிறவாள நம்ம நினைக்கப்படாது, நம்ம என்ன பண்ணணும், அதை மறக்கணும். ஆனா இந்த மனசு என்ன தெரியுமா, நான் எதை மறன்னு சொல்றதோ அதை மறக்காம வச்சுட்டு இருக்கு. எது மறக்கணும்னு சொல்றதோ நினைக்கிறோமோ அது மறக்காது. எது பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சோமோ அது சமயத்துல மறந்து போயிடுறது. பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு லைன் மறந்து போயிடும். அதே மாதிரியே செய்து யாரோ நம்மளை பேசுவார், சம்திங் பேட் இன்சிடென்ட் ஹேப்பன், அது என்ன ஆச்சுன்னு அது ஃபர்கெட் இட் அப்படிங்கிறான், வாயாலும் சொல்லிட்டு இருக்கானே தவிர 2 நிமிஷத்துக்கு ஒரு மனசு ஞாபகப்படுத்துறது. விவகாரம் என்னடா பண்றதுன்னு, நான் என்னமா பண்ணுவேன், இப்படிதான் இருந்திருக்கு, ஒன்றும் பண்ண தெரியல, கிமே தன்னாபிஜானாமி என்னங்கிறது ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஏதோ ஒன்று பார்க்கணும்னு இங்கே வந்திருக்கேன்னார். அப்போ ராஜா என்ன பண்ணாரா, சரி எனக்கும் இதே தான் ப்ராப்ளம், உனக்கும் இதே தான் ப்ராப்ளம், சரி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்க, அவரிடத்துல போய் நம்ம எல்லாத்தையும் கேட்போமே. ஏன்னா சர்வதா சர்வகாலமும் சாந்தமாக இருந்து கொண்டு இருக்கிறவா மகான்கள் இருக்க, அவளோட சேர்ந்தோமையானால் நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணியிருக்கார், அங்கே அழைக்கின போகும்போது 2 பேரும் உள்ள போனதுமே அந்த மகர்ஷி சொல்றாராம், வாங்கோன்னு சொல்லி அவளுக்கு உட்கார இடம் கொடுத்துருக்காராம். பாருங்க, அவர் மகர்ஷி, அவர் யார் தெரியுமோ, சாட்சாத் வசிஷ்டர், சுமேதஸ்ன்னு பேர் அவருக்கு. அவர் அந்த வசிஷ்டர் வந்துமே இவளை உட்கார வச்சு உபவிஷ்ட கதா காஸ்து சக்கரத்து ஒரு வைசிய பார்த்திவோ. அங்கே ராஜா போய் அவளை கேட்டாராம், இப்படி உட்கார்ந்து ஆஸ்வாசம் எடுத்துட்டு கேட்டதுமே, பகவம் ஸ்வாமகம் பிரட்டும் இச்சாமியேகம் வதஸ்வதது, பெரியவரே உங்களை ஒரு கேள்வியை கேட்கணும்னு எண்ணம் இருக்கு எனக்கு, நான் கேட்கலாமான்னு. என்ன சுவாமி கேளுங்கோ அப்படின்னார். ஒன்றும் இல்லை, எனக்கோ ராஜ்யமெல்லாம் போயிடுத்து, ராஜ்யாங்கங்கள் எல்லாம் போயிடுத்து, இருந்தாலும் எனக்கு அந்த அஜ்ஞானம் போகல. ஏன், இனிமேல் இன்னும் அவளிடத்துல பாசம் இருக்கு. அவ என்ன அறவளோ என்னமோ, அவ நம்மளை வெறுத்தாலும் எனக்கு வெறுக்க முடியல. அந்த சந்தர்ப்பங்கள்ல நான் இருக்க முடியலையே தவிர மறுபடியும் அதை மடக்க முடியல என்னால. அது விட்டு போச்சு, ஆனா மறக்க முடியல. நான் தான் அப்படி இருக்கேன்னு சொன்ன, அயம் ஜனிகிருத புத்திரைஹி பிருத்யைஸ்தாரைஸ்ததோச்சிதா. இது இந்த பக்கத்துல இருக்காரு இந்த வயசு, இவரும் அப்படித்தான். குழந்தைகள் ஆத்தக்காரி எல்லாம் பந்துக்கள் எல்லாரும் கைவிட்டா, ஆனா இவருடைய மனசு மறுபடியும் அவளிடத்துல இருக்க, என்ன பண்றது தெரியலையே. அதனால இது என்ன விஷயம், என்ன ஏதுன்னு சொல்லுங்க. தத்துவே ஜன்மஹாபாக
என்மோகோ ஞானினோ ரபி. நாங்கள்லாம் படிக்காதவா இல்லை, சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேனா, இந்த சமாதியும் சிலது படிச்சிருக்கேன். இருந்த போதிலும் இந்த மமாங்கிற எண்ணம் போல எங்களுக்கு சேர்ந்தவர், என்னுடைய ஆத்தக்காரு, என்னுடைய பணங்கள், என்னுடைய காசு, என்னுடைய விவகாரம் அப்படிங்கிறது மமத்துவம் போலையே, அகம்மமாபிமானம் போகலையே. நான் எனது நான் எனதுங்கிறது இருக்கிற பரியந்தம் இந்த மனசை அப்படியே புடுங்கிட்டு இருக்கேன். நான் என்னதான் பண்ணுவோம் சொல்லுங்க. அப்பா அவர் சொல்றார், கவலைப்படாதுங்க. ஞானமஸ்தி சமஸ்தஸ்ய ஜந்தோர் விஷய கோச்சரே. எல்லா மனுஷியாளுக்கும் ஆப்ஜெக்ட்ஸ்ல பிரீத்தி இருக்கு. விஷய கோச்சரே, இது வேணும் அது வேணும் அது வேணும். இது வெறும் ஆசை மட்டும் இல்லை, அந்த மனசுல ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணியிருக்கப்பா. அதனால அவ கண்ணை மூடி விடுறது. திவாந்தா பிராணின கேச்சது ராத்திராவந்தாஸ்ததாபரே. சில பேருக்கு பகல்ல கண்ணு தெரியல, சில பேருக்கு ராத்திரியில கண்ணு தெரியல, இன்னும் சில பேருக்கு என்ன பகல்ல ராத்திரி ஒரே மாதிரி தான் இருக்கா, ஒரே மோகம்னு. மனுஷால் எல்லாரும் ஞானிகள் தான். ஞானினோ மனுஜா சத்தியம் கிண்ணுதேனை கேவலம் எதோஹி ஞானின சர்வே பசுபட்சி மிருகாதயா. எல்லாரும் பசு பட்சி மிருகா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் இருக்கு. ஆனாலும் அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. காரணம் என்ன தெரியுமோன்னா, அவளுக்கு இந்த தான் தனது தான் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மனுஷால் தான் எல்லோருக்கும் என்ன கொடுக்கிறேங்கிற எண்ணம் இருக்கணும். இன்னொருத்தரது எனக்கு என்ன வரதுங்கிற எண்ணம் படாது. அது இருக்கிறதுனால தான் நீங்க ஆஹா எனக்கு வரலையே வரலையே, வர வேண்டியது வரலையே, இது இவர் கொடுத்து வச்சா போல கவலைப்பட்டு இருக்க. நீங்க கொடுக்கணும், நீங்க 10 பேரை நேசிக்கணும். அவ என்ன நேசிக்கலையேன்னு நீங்க எதிர்பார்க்கப்படாது. உலகத்திலிருந்து நான் என்ன பெறுகிறேனுங்கிறது எதிர்பார்க்கப்படாது. நான் உலகத்துக்கு என்ன கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனா அது தெரியலையேப்பா. அதனால இங்கே சின்ன ஒரு திருஷ்டாந்தம் பாருங்க. ஞானினோ மனுஜா சத்தியம் இருந்த போதிலும் ஞானேரிசதி பசிதான் பதங்கான் சாபசந்துஷு. இந்த உலகத்துல பகவான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கார். இந்த குருவி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பதங்காக சாவ சந்துஷு. அதுக்கு சின்ன சின்ன குழந்தைகள் குட்டி இருக்கு. அந்த சின்ன குருவியானது அதை தானியத்தை உடைச்சு, அந்த நெல்மணியை உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அரிசியை சாப்பிட முடியாது அதுக்கு, ஏன்னா இன்னும் பழகலை அது. இது அம்மா என்ன பண்றது, அங்கிருந்து நெல் கதிரை கொண்டு வந்து ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கு மேல இருக்கிற தோலியை பிச்சு உள்ள இருக்கக்கூடியதான அரிசியை கடத்தை எடுத்து அதை 3 நாளாக கடிச்சு ஒவ்வொன்றா எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயில போடுறதான். பதங்கான் சாவ சந்துஷு கணமோட்சாத்ருதான் மோகா. கணம்னு அந்த அரிசியினுடைய உடைஞ்ச பாகம், அதை எடுத்துட்டு என்ன பண்றதா, மோகாத் பீட்யமான பிட்சுதா. தான் பசியா இருந்தாலும் தனக்கு பசியா இருந்தாலும் முதல்ல அந்த குழந்தைகளுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் தான் சொல்றதான். இப்படி இருக்கே. அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆனப்புறம் அந்த குருவிக்கு வெக்கம் முளைச்சு போனது அம்மா கிட்ட சொல்லாம ஓடி போயிடுது. அது எத்தனை நாள் இப்படி சாப்பிட்டு இருந்ததுன்னு அதுக்கு ரெக்கை முளைச்சு, ரெக்கையில ஒரு பலம் வர்ற பரியந்தம் ரெக்கை முளைச்சு அது ஓடி போயிடுது வச்சுங்களேன். அம்மா பார்த்துட்டே இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஓடி போயிடுது. போயிடுச்சுன்னு என்ன சொன்னார், இந்தம்மா அப்பாடா அப்படின்னு தங்காரியத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் அந்த குழந்தை என்ன ஆச்சு, எங்கே போறது என்ன கவனிக்கல, விவகாரம் முழுக்க. இது இப்படி அழகா இருக்கோ இல்லையோ. ஆனா என்ன பண்றார், மானுஷா மனுஜ வியாக்கிர சாபிலாஷா சுதான் பிரதி. இப்படி இருக்கிற காலத்துல ஏ ராஜாவே மனுஜ வியாக்கிரங்கிற, நீ சாதாரண மனுஷன் இல்லைப்பா, உயர்ந்த மனுஷனா இருக்காய், உலகத்தை எல்லாம் அறிந்தவராக இருக்காய். இருந்த போதிலும் மனுஷால் என்ன பண்றா தெரியுமா, நான் குழந்தைய வளர்த்தேன், அந்த பையன் அமெரிக்காவுக்கு போய் எனக்கு டாலர் அனுப்பல பாத்தியா, அப்பா எனக்கு இது எழுதி கொடுக்கல பாத்தியா, இது பண்ணல பாத்தியா, ஏன் அவர் மேல. அதே மாதிரி மற்ற பிராணிகள் ஏதாவது நினைக்கிறதா, நம்மகிட்ட நம்ம வளர்த்தோமே இவ நமக்கு என்ன கொடுத்தான்னு எதிர்பார்க்கிறாளா. ஆனா மனுஷன் மட்டும் எதிர்பார்க்கிறான் பார்த்தீங்களா. எதற்கு இதை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷா மனுஜ வியாக்கிர சாபிலாஷா சுதான் பிரதி. தன் குழந்தை தனக்கு கொடலையேங்கிறான். லோபாத் பிரத்யுபகாராய நன்வேதான் கிண்ண பஸ்யசி. கரெக்டா அவளுடைய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணிவிட்டார். ஏன்னா குழந்தைகளை தன்னை காசை எடுத்துன்னு விரட்டி விட்டாளேன்னு வைசியனுக்கு கோபம். ஆத்துக்காரி அவள்லாம் நம்மளை வந்து என்ன நினைக்கிறாளோ என்ன ஆச்சோ அவள் என்ன கவலைப்படுறானோன்னு இவருக்கு தாபம். அந்த ரெண்டுன்னு சொல்லிட்டா இதை வேண்டியதில்லை, கொஞ்சம் பார்த்து கத்துங்க, உலகமானது இப்படி இருக்கு, ஆகையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
அந்த அகங்காரம் மமக்காரம் போகணும். நீங்கள் எத்தனை நாள் உங்களால் ஒருத்தருக்கு உதவ முடியுமோ அத்தனை நாள் அவளுக்கு உதவி கொண்டே இருங்கோ. அவள் இடத்துல வந்து என்கிட்ட ஒரு பைசா எதிர்பார்க்காதீங்கோ. ஞானினாம் அப்படி சேத்தாம் ஸ்ரீதேவி பகவதி ஹீசா. அப்படி இருந்தால் இதெல்லாம் போயிடுமே சார், நான் சௌக்கியமாக இருக்க வேண்டாம்னு கவலைப்படாது. ஞானினாம் அப்படி சேத்தாம் ஸ்ரீதேவி பகவதி ஹீசா பலாத் ஆக்ரஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. அந்த அம்மா எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அந்த மகா மாயைக்குள்ளதான் எல்லாரும் மூத்துட்டு இருக்கா. அதனால ஒன்றும் தயா விசுஜதே விஸ்வம். உலகங்கள் எல்லாம் அவளால தான் சிருஷ்டிக்கப்படுகிறது. சிருஷ்டிக்கப்படுறது மட்டும் இல்லை, சைஷா பிரசன்னா அவரதான் ரிடாம் பவதி முக்தையே. அவ சந்தோஷப்பட்டாலேயானால் எல்லோருக்கும் முக்தி பரியந்தமான சுகம் கிடைக்கும். அவளே வித்யா ஸ்வரூபிணி, அறிவேதான் அவள். சா வித்யா பரமா முக்தே ஹேதுபூதா சனாதனி அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இந்த ராஜா கேட்குறார், சுவாமி ரொம்ப அழகாக இருக்க, சரித்திரம் நல்லா தான் இருக்கு அம்பாளை பற்றி. அந்த அம்பாள் எங்கே பிறந்தா, எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, அதை சொல்லுங்கன்னு அப்படின்னு அவளை தற்சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி தத்தோ பிரம்ம விதாம்பரா, எல்லாவற்றையும் கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு நீங்க சொன்ன பிறகு அப்படின்னு கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அந்த மகர்ஷியானவர். அப்பா சொல்றேனப்பா, தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே ததா லோகே சாநித்யாப்யபிதீயதே யோக நித்ராம் யதா விஷ்ணு. மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு யோக நித்ரே தூங்க ஆரம்பிச்சார். தூங்க ஆரம்பிச்சார்னா எத்தனை நாள் தூங்கினான்னு தெரியல, ஒரு 10,000 வருஷம் தூங்கியிருப்பார். நம்ம மாதிரி அடுத்த காரியம் இருக்கு, ஏதாவது இருக்கு அவருக்கு, அது பாட்டுக்கு ஆனந்தமா தூங்கிட்டே இருக்கார். தூங்கிட்டு இருக்கிறக்காக என்ன ஆச்சு தெரியுமா, ஆச்சரிய சேஷம பஜத் பகவான் கல்பாந்தே பகவான் பிரபு. எப்ப இந்த கல்பம் முடிஞ்ச பிறகு, இப்ப இருக்கிறப்ப நம்ம ஒவ்வொரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கார். பழைய காலம் வந்தாச்சு, கல்பம் முடிஞ்சாச்சு, அவர் பார்த்தா தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கிற காலத்துல அவருடைய காதுல அழுக்கு சேர்ந்தது. காதுல அழுக்கு சேர்ந்த பிறகு அந்த அழுக்குல இருந்து 2 பூச்சிக்கள் வெளியில வந்தது. அது வெளியில வந்து அத பெரிய அசுராளா ஆயிட்டா. பார்த்தா விஷ்ணு கண்ணமலோத்பூதோ ஹந்தும் பிரம்மாணமுத்யதோ. விஷ்ணுனுடைய காதுல இருக்கக்கூடியதான அழுக்குல இருந்து வந்தவா அது என்ன ஸ்வரூபம் ஆயிடுது சுவாமின்னு, ஹந்தும் பிரம்மாணமுத்யதோ. அவ அவ்வளவு பவர்ஃபுல்லாக பிரம்மதேவரையே கொல்லக்கூடியதான பரிஸ்திதிக்கு வந்தாச்சு. அப்ப தேவதைகள்லாம் நடுங்கி விட்டாளாம். என்னடா இது, இருந்தா போல இப்படிப்பட்ட அசுராள் வந்திருக்காளே, இவன் பிரம்மதேவரையே கொல்றதுக்காக வந்து விட்டாளே நினைச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அம்பாட்ட, மகாவிஷ்ணு தான் தூங்கிட்டு இருக்காரு, அம்பாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணிடா. துஷ்டாவ யோக நித்ராந்தாம் ஏகாகிரஹதயஸ்திதா. ஏகாகிரமாக இருந்து கொண்டு யோக நித்ரையை துதித்தார்கள். அந்த அப்பொழுது அந்த மகாமாயா யோகமாயான்னு சொல்றோம் அல்லவா, அந்த அம்மா சொன்னாலா, ஒரு நித்ரா தேவியினால ஆவாகனம் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டு இருக்கார், நீங்க அவரை எழுப்புங்க, அவரை எழுப்பிட்டோம்னா சரியா போயிடும் அப்படின்னு. அவரை தூங்குறவாள் எழுப்பப்படாது அப்படின்னு சொல்லும் பொழுது, சாதாரணமா தூங்குறவாளை எழுப்பப்படாது. ஆத்துக்காரருக்கு ஆபீஸ் நேரம் ஆயிடுத்து, 10 மணிக்கு இன்னும் தூங்கின்றது என்ன பண்றது, அன்னைக்கு கிருஷ்ணார்ப்பணம். ஆனா தூங்குறவாளை சாதாரணமா எழுப்பப்படாது, இது ஜெனரலா சொல்றது. அப்படி இருக்கிற காலத்துல எப்படி எழுப்பணும்னு சொல்றேல அப்படின்னால, ஒண்ணும் இல்லை, அவர் இடத்துல இருக்கிற யோக நிதிரைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப தேவதைகள்லாம் சேர்ந்து நித்ராம் பகவதீம் துஷ்டு விஷ்ணோ அதுலாம் தேஜச பிரபோ. எப்படி துவம் ஸ்வாதா துவம் ஸ்வாஹா துவம் சதா துவம் இவ ஷட்கார ஸ்வராத்மிக அப்படின்னு அநேக விதமாக அந்த அவள் இடத்துல இருக்க மகாவிஷ்ணு இருக்கக்கூடியதான சக்தியை துதித்தார்கள். அந்த சக்தியை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணினானா, அந்த சக்தியானவ அதை விட்டுட்டு போயிட்டார். விசிஷ்டோ சிருஷ்டி ரூபாத்வம் ஸ்திரூபா ஜபாலனே அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னதுமே அந்த சக்தியானது, அந்த தூக்கமானது அவர் விட்டு போயிடுச்சு. பகவான் மகாவிஷ்ணு எழுந்துட்டார். எழுந்துட்ட பிறகு பார்க்கிறார், அரக்கால் இருக்கார். அவளோட யுத்தம் பண்ணினாலாம். எத்தனை நாள் யுத்தம் பண்ணினார் சொல்றது, பஞ்சவர்ஷராணி பாஹு பிரஹரணோ விபு. 5000 வருஷங்கள் அவளோட குத்து சண்டை போட்டாலாம். ஒரு முன்னும் பேசணும் எத்தனை வருஷம், பஞ்சவர்ஷராணி பாஹு பிரஹரணோ விபு. அத்தனை வருஷங்கள் அவரோட யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணதுமே அவர் பார்த்தாராம். பார்த்தது என்ன இது வரைக்கும் நாம வாழ்க்கையில யாரும் எங்களோட ஒரு 2 நிமிஷம் கூட யுத்தம் பண்ணி ஜெயிக்கல. அப்படி இருக்கிற காலத்துல இவர் பாட்டு எத்தனை நாள் யுத்தம் பண்ணினாலும் யுத்தம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு சொன்னாராம், சுவாமின்னு
நீங்க சரியான யுத்தம் எங்களுக்கு கொடுத்த ரொம்ப நன்னாத்தான் இருக்கு, ஆகையால் என்ன பண்ணுங்கன்னு ஏதாவது வரம் கேட்டுங்க அப்படின்னு அவளே சொல்ற. இது பார்த்தீங்களா, உங்களுடைய வீரியத்தை பார்த்து அவளுக்கே ஒரு இதன்னாச்சு வரம் கேட்டுடாலாம். அப்ப கேட்டுங்கோன்னு பகவான் பார்த்தாலாம். ஒரு மனுஷனுக்கு வீக் பாயிண்ட் ஒன்று வந்துருச்சு. இப்ப யுத்தத்தில் போய் நீங்க வரம் கேட்டுங்கன்னு அப்பதான் பகவான் அந்த குசலமான சந்தர்ப்பமா ஒண்ணு கேட்டாளாம். கிமன்யேன வரேனாத்திர ஏதாவது விரதம்மைய, எனக்கு என்ன வரம் வேணும்பா, யுத்தத்தில் நான் இருக்கும் பொழுது நான் எடுத்துக்கொண்டதான செயலானது பலத்தை கொடுக்கும். இதானே எல்லோரும் கேட்டுக்கிறது. நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் எடுத்துக்கொண்டதான காரியமானது ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதான் நான் கேட்டுக்க, நான் யுத்தத்தில் இருந்துருக்கேன், யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும், நீங்க தோத்து போகணும், இவ்வளவுதான் வேணும்னாராம். பார்த்தாராம் அவ வஞ்சிதாபியாமிதி ததா சர்வமா போமயஞ்சகத். அவ பார்த்தா ஆடாடாடாடா நாங்க ஏமாந்து போயிட்டோம். சும்மா இருக்காம வாயை விட்டு ஏதோ இப்படிதான் பேசப்படாது. சில சம்பந்தம் நான் ஏதாவது ஒரு பேச்சு வாக்கில் ஏதாவது ஒன்று சொன்னோன்னா மாட்டிப்போம். இவர்கிட்ட இவர் மாட்டிட்டோமே, இவர் அவர் கையால் நாங்கள் பிராணம் விடும்னு சொல்லியிருக்காள், 5000 வந்து யுத்தம் பண்ணியிருந்து வேஸ்ட்டாக போயிடுத்தே அப்படின்னு நினச்சுண்டு. ஆனாலும் அப்போ ஒரு யுக்தி பண்ணினாவ. உலகம் முழுக்க பிரளயமாக இருக்கு, பிரளய பயோதி ஜலே, எங்கே பார்த்தாலும் ஒரே தீர்த்தமாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கே ஜலம் இல்லையோ அந்த இடத்துல என்னை கொள்ளுங்க அப்படின்னு. ஏன்னா உலகம் முழுக்க ஜலமாக இருக்கிறதுனால கொல்ல முடியாது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவ கேட்ட. மகாவிஷ்ணு பார்த்தாராம். போரும்னு ஆவாம் ஜஹின எத்ரோர்வி சலிலேன பரிப்ளதா, எங்கே உருவி பூமியானது சலிலேன பரிப்ளதா, பூமியில் உலகம் முழுக்க ஜலம் இருக்கோ அது என்னாத இடத்துல பண்ணுங்கன்னார். சாரி, மகாவிஷ்ணு பார்த்தார். மண்டி போட்டு உட்கார்ந்து தன்னுடைய தொடையில அவளை வச்சுண்டு அவள் சக்கராயத்தினால ஹிம்சை பண்ணிட்டாரான். ததே சித்வா பகவதா சங்க சக்கரகதா பிருதா கிருத்வா சக்கரேணவை சின்னே ஜகனே சிரசி தயோஹோ அப்படின்னு அவளுடைய 2 பேருடைய தலையும் வெட்டி கீழே போட்டார். இப்படி ஜெயிச்சு பழைய பரிஸ்திதிக்கு வந்தாச்சு. தேவதைகளுக்கெல்லாம் உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் வந்தது அப்படின்னு முதல் வருஷம் கதை போயிடுச்சு. இப்போ நம்ம இதை பார்க்கணும், ஏதோ கதை நடந்தது சார், ஒரு கதை யுத்தம் நடந்தது, இது இல்லை. புராணங்கள்லாம் பார்க்கணும், புக்ஸ் ஆஃப் ஆல் டைம், எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாத்துக்கும் இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில் சொல்றதுக்காகத்தான் புராணங்கள் வந்திருக்கே ஒழிய ஏதோ ஒரு கதை சொல்றதுக்காக வரல. இந்த வியாசர் எழுதிய புராணத்தில் ஒரு விசேஷம் இருக்கு. அவர் என்ன சொல்றார், மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷன் தூங்கிட்டே இருக்கான்னா எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம இருக்கான். அநாதி மாயையா சுத்தா யதாஜீவ பிரபுத்தியதே, மாயையில் தூங்கிட்டு இருக்கான். நாமெல்லாம் அது என்ன இருக்கு, இங்கே இருக்கு, வேலை என்ன இருக்கு, கத்திரிக்காய் என்ன வேலை, வெண்டைக்காய் என்ன வேலை, இதுதான் பார்க்குறமே தவிர உங்க ஆத்மாவை பற்றி நினைக்கிறீங்களா? நினைக்க முடியாது. யாரோ சில பேர் தான் நினைக்கிறேன். நான் யாருன்னு நினைக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறான், எனக்கு எல்லோரும் கொடுக்கணும்னு நினைக்கிறான். நான் சாந்தமா இருக்கேன், நான் 10 பேருக்கு உதவுங்கிறத நினைக்க மாட்டேங்கிறான். இதுதான் தூக்கம். அந்த தூக்கமா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டோம், பகவானுடைய சரித்திரத்தை கேட்கறது விட்டுட்டோம். எப்பொழுதும் ரன்னிங் ஆஃப்டர் தி மணி. அது என்ன இது என்ன இது என்ன, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணும், போறலைங்கிறான். இன்ஃப்ளேஷன் ரேட் ஜாஸ்தி ஆகிடுறது, காசு போட மாட்டேங்கிறது. முன்னால் 500 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ 2000 கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேன். இதே தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஒவ்வொருத்தரும் வாழலையா உலகத்தில்? வாழ்ந்துட்டு தான் இருக்கான், ஆனால் இப்படியே சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவன் இதை சொல்லிக்கொண்டே ஆத்ம தத்துவத்தை கேட்காமல், பகவானை பற்றி கேட்காமல் இருப்பதனால் அவருடைய காதிலிருந்து கெட்ட எண்ணங்கள், பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாஹா, என் காது எப்பொழுதும் நல்லதையே கேட்கணும்னு இருக்க வேண்டியிருக்கு. அதை கேட்காதனால ஒரு துஷ்ட குணம் வந்தாச்சு. என்னது, சிற்றுண்டங்கள் மேல ஒரு ஆசை, அது வேணும் இது வேணும்னு ஒரு ஆசை. ரோட்ல ஏதாவது ஒரு வித்துன்றதான் அதை வாங்கி சாப்பிடணும். ஒரு நல்ல வஸ்திரமா இருந்தால் அதை வாங்கி கட்டிக்கணும். லோகத்தில் ஏதாவது புதுசாக ஒன்று இருந்தது அதை நாம் அனுபவிக்கணும். இப்படின்னு உங்க ஆத்துல தான் ஒரு சுவையாக ருச்சியாக நீங்களே பண்ணிட்டு சாப்பிடலாமோ இல்லையா? அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். அந்த ஹோட்டல்ல நீங்க ஒரு நாள் சமையல் கட்டுக்கு போயிட்டு பார்த்தேன்னா இந்த ஜன்மாவில் சாப்பிட மாட்டேன், அவ்வளோ வச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் நமக்கு அது வேணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதுதான் மது. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆசை. கிட்டகம், லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை நன்றா அனுபவிக்கணும் எனக்கூடியதான ஆசை. இப்படி மது கைட்டபால் இவ 2 பேர்.
அவளை கொல்றதுக்கு 5000 வருஷம் ஆச்சான். இங்க விஷ்ணுன்னா நீங்க தான். அந்த ஆசைகள் போக்காமல் அதை தடுத்து நமக்கு வரவிடாம பார்த்துக்கிறதுக்கு அத்தனை வருஷங்கள் ஆகும். பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. ஒரு ஜென்மா போறாது, எத்தனையோ ஜென்மாக்களை தபஸ் பண்ணி ஜபம் பண்ணி 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 மனசு ஒரு இடத்துல நிறுத்தி நிலையானால் அப்பத்தான் அது ஜெயிக்க முடியும். அதனால்தான் பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி இப்படி சொன்னேடையானால் ஒரு நாளைக்கு அந்த எண்ணங்களை தானா உங்களை விட்டு அது உங்களை விட்டு தானா போகணுமே தவிர நீங்க அதை ஜெயிக்க முடியாது. அப்படி அது தானா ஒரு நாளைக்கு வழி கொடுக்கறது, அந்த சமயத்துல நீங்க ஜெயிக்கலாம். ஸோ மதுகைட்டபவதம்ங்கிறது என்ன, அத்தியாத்மமாக மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது. அதுக்கு காலம்ங்கிறது சகாயப்படுத்தணும். பஞ்சவர்ஷ சஹஸ்ராணின்னு சொன்னேனோ இல்லையோ, அதனால்தான் இந்த இடத்துல காளின்னு சொன்னேன். முதல் அத்தியாயத்தை காளின்னு வந்ததுக்கு காரணம் என்ன, இவனுக்கு அந்த முயற்சி, விடா முயற்சி, நல்ல வழியிலேயே இருக்கணும் எனக்கூடியதான முயற்சி. அது பெரியவர்களை அனுசந்தானம் பண்ணிட்டு அவளுக்கு நல்ல காரியத்தை பண்ணி கொடுத்து பணிவிட பண்ணிட்டு இருந்தோமையானால் நிச்சயமாக நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்தில் சொல்றது. அதே போல அடுத்ததாக இந்த சரித்திரம் முடித்ததுமே மகாலட்சுமியினுடைய ஒரு ஸ்வரூபம் பிராதுர்பாவம் அடுத்ததாக சொல்றார். ரெண்டாவதுல ஒரு காலத்தில் தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை நடந்தது. இந்த சண்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு, அசுரர்கள் ஜெயிச்சு விட்டா, தேவதைகள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அந்த சமயத்துல எல்லோரும் அம்பாட போய் பிரார்த்தனை பண்ற. அந்த சமயத்துல என்ன பண்ணார், மகாவிஷ்ணு போய் கேட்கும் பொழுது அப்ப எல்லாரும் பார்த்தாலாம், அவ ஒரு மாதிரி கோபிச்சுண்டா. பிரம்ம விஷ்ணு ருத்ரா தேவதைகள் ஒரு மாதிரி தீவிரமா பார்த்தாலாம். அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆயிடுதுன்னு, அந்த அவளுடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு சக்தியானது வெளியில வந்ததுன்னு. சக்ரிணோ வதனாத்ததா நிச்சக்ராம மகத்தேஜோ பிரம்மண சங்கரஸ்ய. பிரம்மா என்ன, பரமேஸ்வரன் அவளுடைய ஒவ்வொரு தேவதையினிடத்திலிருந்து ஒவ்வொரு சக்தியானது வெளியில வந்தது. அந்த சக்திகள்லாம் ஒன்னா கூடிட்டு அதீவ தேஜச கூட்டம் ஜலந்தமிவ பர்வதம். அது என்னாச்சு, அதுலம் தத்ர தேஜ சர்வதேவ சரீரஜம் ஏகஸ்டம் ததபூர்ணாரி பிராப்திய லோகத்ரயம் துஷா. இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான அந்தந்த திறமைகள்லாம் சேர்ந்து தான் பராசக்தி ஆச்சு. இப்ப இந்த பராசக்தியினுடைய ஆவிர்வாவம் எப்படியாச்சு, ஒவ்வொரு தேவதைகளுடைய ஒரு அவ இடத்துல இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்ததான். போய் சேர்ந்ததுனால என்ன ஆயிடுக்குன்னு, அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் புதுசாக உண்டா இருக்கு. அப்படின்னா இந்த சக்திகள்லாம் அவ இடத்துல இருந்ததான சக்திகளானது இப்ப மறுபடியும் ஒன்றா கூடிட்டு என்ன ஆயிடுதுன்னு, அந்த அம்பாளுடைய சரீரம், அந்த முகமானது அது பரமேஸ்வருடைய ஸ்வரூபமாகவும் அவருடைய மற்ற பதார்த்தங்கள்லாம் கைகள்லாம் விஷ்ணு இடத்துலையும் இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக அந்தந்த தேவதைகளுடைய ஸ்வரூபமாக சக்தியாக வந்து சேர்ந்தது. 3 கண்களும் அம்பாளுடைய 3 கண்களும் சக்தி நெருப்புனால வந்ததா. அம்பாளுடைய குபேரனால அம்பாளுடைய மூக்கும், வருணனுடைய சக்தியினால அவளுடைய கைகள்லையும் கால்கள்லையும் இருக்கக்கூடியதான விரல்கள், இப்படி இல்லாமல் ஏற்பட்டிருக்கு. அம்பாளுடைய அழகான ஸ்வரூபம் ஏற்பட்டிருக்கு. ஆகையால் இந்த மகாலட்சுமி மாதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லா தேவதைகளுடைய சக்தியும் ஒரு இடத்துல சேர்ந்ததுனால இப்படி ஒரு ஸ்வரூபம் உண்டாச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணினாராம், அந்தந்த ஆயுதங்கள் அந்தந்த தேவதைகள் கொடுத்தாராம். பரமேஸ்வரன் சக்தி ஆயுதத்தை கொடுக்க, கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு சக்கரத்தை கொடுக்க, அதே போலயே அக்னி பகவான் சக்தியும் மற்ற தேவதைகள் மருத்கணங்கள் எல்லாம் அவருக்கு வேற பதார்த்தத்தையும், இந்திரன் வஜ்ராயுதத்தையும், சூரியன் அந்த சரீரத்தில் எல்லா விதமான ரோமங்களையும் ஒரு விசேஷமான கிரணங்களையும், சமுத்திரங்கள்லாம் அவளுக்கு ஒரு அழகான ஒரு மாலையும், இப்படி எல்லாத்தையும் கொடுத்தார். அப்ப அம்பாளுடைய ஸ்வரூபம் உண்டா இருக்கு. அதோட இல்லாம அம்பாளுக்கு எல்லா விதமான சக்திகளும் உண்டாச்சு. இது பார்த்ததுமே, இந்த சரி உயர்ந்ததான ஒரு தேஜஸை பார்த்ததுமே அரக்கர்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. என்னடா இது, இங்க இருந்தா போல இருந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, இந்த ஸ்வரூபம் உண்டா இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஸ்வரூபத்தை போய் இப்படி வந்ததுமே அங்க இருக்கக்கூடியதான அரக்கர்கள்லாம் யுத்தத்துக்கு வர ஆரம்பிச்சா. சர்வதேவ சரீரஜம் இதை பார்த்து ஆஸ்திமே ததிக்ரோதாபாஷ்ய மகிஷாசுரா. இந்த அரக்கர்களுக்குள்ள வசதியா இருக்கக்கூடியதா இந்த மகிஷாசுரன் இது என்னது அப்படின்னு பார்த்துட்டு அபியதாவதம் சப்தம் அசேஷ. அந்த சமயத்தில் அங்க பார்க்கிறாரா,
ஆஹா இவ்வளோ அழகான ஒரு ஸ்வரூபம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மகா கோபத்தோட வந்து இது அம்பாளை ஜெயிக்கணும்னு வரா. யுத்தத்துக்கு வரும். தத பிரவருத்தே யுத்தம் தயா தேவ்யா சுரத்விஷாம் சஸ்திரார்த்தே பகுதா யுத்தையே ஆதிபிததிகந்தரம். இப்படி இவன் சண்டைக்கு வந்தான். அவன் மட்டும் இல்லை சண்டைக்கு வந்தது, அவனோட சேர்ந்த சைன்யம். அவனுக்கு சேனாதிபதி, அவனுக்கு சிற்றுரன்னு பேரு. அதோட இருக்கக்கூடியதான் அவளுடைய மற்றவர்கள்லாம் சாமரன், மகாகனு, அசிலோமா, பாஸ்கரன், பிடாலன், உக்ரன், கராளன், இப்படி இருக்க உக்ராசியன், உக்ரமீரன் அப்படின்னு அத்தனை அரக்கர்களும் அவனுக்கு சைன்யத்தில் இருக்க அவத்தரும். ஒவ்வொருத்தரும் என்ன 10,000 சேனைகள், 20,000 சேனைகள், 50,000 சேனைகள், அத்தனை சேனைகளோட வந்து சேர்ந்திருக்கா. இப்படி இருக்கிற காலத்தில் அம்பாள் என்ன பண்ணினா, ஒவ்வொருத்தரா தான் ஒண்டித்தான் இருக்கா, வேற யாரும் கிடையாது. ஆனா சக்தி எல்லா இடத்துலையும் ஒன்னதான் சேர்ந்து இருக்கு. ஒரு இடத்துல சக்தி இருக்குமே, ஆனால் அந்த சக்திக்கு முன்னால ஒன்றும் நிற்க முடியாது. பெரிய நெருப்பு ஜுவாலை அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த ஜுவாலையில சில சமயத்துல சாட்சாத் ஜலத்தை விட்டாலே ஜலமும் போயிட்டு அந்த ஜுவாலை வந்துட்டே இருக்கும். இந்த வீடெல்லாம் பார்த்து குடிசைகள்லாம் எரிகிறது பாருங்க, அது எது இருந்தாலும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அதனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா, கொஞ்சமா ஜலத்தை விட்டுன்னா அது அணையாது, அப்படி போயிட்டே இருக்கு. அது மாதிரி அம்பாளுக்கு முன்னால அவ எதையும் பண்ண முடியலையா. இத்தனை அரக்கால்களும் அவ்வளவு சக்தியோட அத்தனை சைன்யத்தோட காலமாயிட்டா. அந்த சந்தர்ப்பத்துல மகிஷாசுரன் முதல்ல யுத்தம் பண்ணினா. அதுக்கப்புறம் பார்த்தாராம் இந்த சரீரத்தோட யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு கத்தியை கையில வச்சுட்டு கட்கஹஸ்தனா வந்தான். அதுக்கப்புறம் சிம்மமாக ஒரு உருவத்தை எடுத்திருக்கான். அந்த சிம்மமாக உருவத்தை வந்ததுமே அம்பாளுடைய சிம்மம் அதை கடிக்க ஆரம்பிச்சுடுத்து. அங்கிருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணினா, ஒரு மறுபடியும் மனுஷனானா, அப்புறம் யானையானா. ஏன் பல உருவங்கள் எடுத்துக்கொள்றதுனாலேயே அவனுக்கு பயம் தெரியாது. அதோட மட்டும் இருக்கு, துஷ்டாளா இருக்கிறவா ஒரு சமயத்துல துஷ்டன் நல்லவனா வேஷம் போடுவான். அவன் துஷ்டன் தான், ஆனா 4 பேர் சொல்ற நல்லவனா வேஷம் போடுவான். உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு இனிமையாக பேசுறா போல பண்ணுவான். நம்மளை எப்படியாவது ஏமாத்தி நம்மளை தொந்தரவுக்கு மாட்டி விடணும்னு பார்ப்பா. இதுதான் துஷ்டாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் இப்படியெல்லாம் ஆச்சு, இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் மறுபடியும் மகிஷஸ்வரூபம் எடுக்கும் பொழுது அம்பாள் என்ன பண்ணினா, தன்னுடைய சூலம், பகவான் கொடுத்ததான அந்த சூலத்தை எடுத்து கீழே தள்ளி அவரை அந்த ஸ்வரூபத்தை அந்த சூலத்தினாலேயே குத்தி கொண்டு விட்டாளாம். இப்படி மகிஷனுடைய ஸ்வரூபம் முடிஞ்சது. முடிஞ்சதுமே என்ன ஆயிடுத்தினர், தேவதைகள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன்னா இது மாதிரி வேற எங்கேயும் பண்ண முடியாது, அம்பாளால தானே பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணாலாம். சக்ராதயசுரகடா நிஹதேதி வீர்யே தஸ்மின் துராத்மனி சுராரி பலே ச தேவ்யா தாம் துஷ்டவோ பிரணதி நம்ர சிரோதரம் சா வாக்பிப்ரஹர்ஷபுலகோத்யம சாருதேஹா அப்படின்னு வாக்குகள்னால அவளுடைய சரீரமெல்லாம் மெய் சிலுக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரணதி நம்ர சிரோதராம்சாக அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணின. அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது யஸ்யா பிரபாவம் அமலம் பகவான் அனந்த பிரம்மாஹரஸ்தன வக்துமலம் பலஞ்ச, உங்களுடைய பிரபாவத்தை யாராலையும் சொல்ல முடியும்? பிரம்மதேவர் சொல்ல முடியுமா? மற்றவர்களால் சொல்ல முடியுமா? அப்படி யாராலையும் சொல்ல முடியாத அமிதமான ஒரு சக்தி சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை ஒரு ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்ற. துர்கே ஸ்மிருதா ஹரசி பேதிம சேஷஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபம் ததாசி. அம்பாள் மகாலட்சுமி தாயாரா இருந்துட்டு இருக்கா. ஆனா அம்பாளை துர்கான்னு சொல்றாளாம். துர்கே ஸ்மிருதாஹரசி பீதிம சேஷஜந்தோ, உங்களை நினைச்ச மாத்திரத்தினால எத்தனை பிராணிகள் இருக்க அத்தனை பிராணிகள் இருக்கக்கூடியதான துன்பங்களை எல்லாம் நாசம் பண்ணி விளையாதீங்க. ஸ்வஸ்தை ஸ்மிருதாமதிமதீவ சுபம் ததாசி, ஸ்வஸ்தலா இருக்கிறவா உடம்பு எல்லாம் சௌக்கியமா இருக்க வசதியா இருக்க அவளும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா. அவளுக்கு அதிமதீவ சுபம் ததாசி, ரொம்ப உயர்ந்ததான ஒரு சௌக்கியத்தை மனசாந்தியை கொடுக்குறேளம்மா. தாரித்ய துக்க பயஹாரிணிகத்வதன்ய, ஒரு மனுஷனுக்கு தரித்திரம் வந்தாலோ துக்கம் வந்தாலோ பயம் வந்தாலோ ஆபத்து வந்தாலோ அவை போக்குறவள் உன்னை தவிர வேற யார் இருக்கா? பயஹாரிணிகத்வதன்ய சர்வோபகார கரணாய சதாருத்ரசித்தா, எல்லோருக்கும் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கக்கூடியதான நீ, எப்பொழுதும் இரு நெஞ்சுக்காரியா இருக்கக்கூடியதான உன்னை வேற என்ன சொல்ல முடியும்? நமஸ்காரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெறணும்.
அதோட சாந்தியாக மனசாந்தியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினேன். அம்பாள் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சூலேன பாகினோ தேவி பாகி கட்கேன சாம்பிக்கே, எங்களை காப்பாற்றுக்கோ காப்பாற்றுக்கோன்னு இவ சொன்னதுமே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வரம் வேணும்னர். அப்போ சொன்னாலாம், எங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுத்துட்டேள், இனிமேல் என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எந்த மனுஷன் இந்த ஸ்தோத்திரங்கள்னால உங்களை யார் போற்றுவாளோ அவளுக்கு தஸ்ய பிரப வித்தம் தனதான்யாதி சம்பதாம் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண எடுத்து அந்த ஸ்வரூபமானது தேவி தேவசரீரேபியோ ஜகத்ரய ஹிதைஷினி, அந்த சக்திகள்லாம் தனித்தனியாக அந்த இடத்துக்கு போயிடுது. எந்த இடத்துல இருந்து வந்ததோ அந்தந்த சக்திகள் மறுபடியும் அந்தந்த போயிடுது. ஆகையால் போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேவலமாக ஒரு ஸ்வரூபமா நின்ன தேவதைகள்னா அவளுக்கு லாபம் கிடைச்சிருக்க போயிருக்கா. இது என்ன சொல்றது? கதை மட்டும் இல்லை, நாம பகவானை பிரார்த்தனை பண்ணினோமையானால், வாழ்க்கையில துன்பம் வந்து பிரார்த்தனை பண்ணினோமையானால் சமஸ்த தேவதைகளும் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பா. சூரியன் கண்ணை காப்பாற்றுவார், திக்தேவதைகள் காதை காப்பாற்றும், வாக்க அக்னி பகவான் காப்பாற்றுவார். இப்படி ஒவ்வொரு ஸ்வரூபமும் நமக்கு வேண்டிய சரீரத்துக்கு அத்தனை உருப்படிகளுக்கும் அதிஷ்டான தேவதைகள் நம்மளை காப்பாற்றி அந்த சந்திரமா மனசோ ஜாதா, அந்த சந்திரன் நமக்கு மனசாந்தியை கொடுத்து, சூரிய பகவான் நமக்கு புத்தி சக்தியை வளர்த்து நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் வரும்படி பார்த்துட்டு இருப்பார். இப்படி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த தேவதா அனுகிரகம் குறைஞ்சதுவே வந்த கஷ்டங்கள்ல நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணினோமையானால் அழகான அந்த ஸ்வரூபம் வருங்கிறது தான் இந்த திவ்யமான சரித்திரம். இப்படி உங்களுக்கு நல்ல எண்ணம் வருது பார்த்தா, நல்ல எண்ணத்துக்கு தான் மகாலட்சுமின்னு பேர். மகாலட்சுமின்னு ஏதோ காசுன்னு இல்லை, உங்களுக்கு வரக்கூடியதான சோபரமான சிந்தன்மே மன சிவசங்கல்பமஸ்து அப்படின்னு சிவசங்கல்பம் இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லதான ஒரு எண்ணம் வரணும்னு நினைக்கிறேன் பார்த்தேடா, அதுதான் வஸ்துதா மகாலட்சுமி அனுகிரகம். அது வந்ததையானால் ஏதோ காசு வரதோ போறது அதோட மட்டுமல்ல, என்ன போனாலும் சரி உங்களிடத்துல எடுக்க எடுக்க குபேரன் இடத்துல இருக்கக்கூடியதான நிதிகள் மாதிரி. குபேரட்ட ஒரு 8 நிதி இருக்கான், 8 பானை இருக்க, அதுல இருந்து தங்கத்தை அப்படியே எடுப்பார், எடுத்ததும் மறுபடியும் ஃபுல்லா போயிடும். உங்களுக்கு கொடுத்ததுனால குறையாத அவர்கிட்ட இருக்கிறது. அது மாதிரி உங்களுக்கு அபரிமிதமான ஒரு சௌபாகியம், ஒரு ஆனந்தம், மனசாந்தி கிடைக்கும்னு சொல்றதுக்காகத்தான் இப்படி திவ்யமான இந்த சரித்திரம் சொன்னார். முதல் அத்தியாயத்துல முதல்ல ஸ்தோத்திரம், அப்ப மகாவிஷ்ணுடைய எழுந்துன்னு காரியம் பண்றது. இங்க முதலையும் ஸ்தோத்திரம், இது பின்னால தேவி தன் காரியத்தை பண்ணின பிறகு 4ஆவது அத்தியாயத்துல ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. இந்த மகா சரஸ்வதி ஸ்வரூபம் இருக்கு பார்த்தல, அது என்னன்னா முதலையும் அம்பாளுடைய ஸ்தோத்திரம், கடைசியிலையும் அம்பாளுடைய ஸ்தோத்திரம், அது ஒரு விசேஷம். இப்படி இருக்கிற காலத்துல மறுபடியும் இந்த ஸ்வரூபம் ஆகுது. தேவதைகள்லாம் பழைய நிலைக்கு வந்துவிட்டா, அவ விசேஷமாக தன்னை ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற காலத்துல மறுபடியும் இன்னொரு சரித்திரத்தை சொல்றார் மார்க்கண்டேயர். என்ன ஆயிடுது? புராசும்பன சுப்பாபியாம் அசுராணாம் சதீபதேஹே திரைலோக்கியம் யஜ்ஞபாகாஸ்த ஹிருதா மதபலாஸ்ரயாது. ஒரு காலத்துல சும்பன் நிசும்பன் 2 ராட்சசாள். சும்பன் நிசும்பன் வேற யாரும் இல்லைன்னு, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான காமமும் குரோதமும். இந்த 2 ராட்சசால் என்ன ஆயிடுத்து, இவ 2 பேரும் ரொம்ப பலமா ஆயிட்டா, மனுஷனுடைய வாழ்க்கையே ஒரு வித மாதிரி ஆயிடுத்து. அதே போல தேவதைகள்லாம் இவெல்லாம் ஒரு ஹிம்சப்படுத்தி கீழே தள்ளிவிட்டா. தேவதைகள்லாம் பிரட்டராஜ்யா பராஜிதாக ஹிருதாதிகாராக திரிசாபியாம், எப்படி லோகத்துல சாதாரணமான ஒன்றும் இல்லாதவா சுத்தி கொண்டே இருந்தாலாம். இப்படி இருக்கிற காலத்துல எல்லோரும் சேர்ந்து மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம், விஷ்ணு மாயையை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நம, நம பிரகிருத்தே பத்ராயே நியதா பிரணதாஸ்மதான்னு மகாவிஷ்ணு மாய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச. மகாவிஷ்ணுவானவர் அந்த விஷ்ணு மாய சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினாலும், எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருந்துமே இவர் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அங்கிருந்து ஒரு ஒரு அம்பாளுடைய ஸ்வரூபம் ஹிமாலயத்திலிருந்து வந்தது. வந்ததுமே என்னாச்சு, தேவதைகளை பார்த்து நீங்க யார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கீள் அப்படின்னு கேட்கிறேன். எப்படி கேட்கிறல, உங்களை தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம், இவங்களை அரக்கர்களை ரொம்ப ஹிம்சப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சரீரத்திலிருந்து எந்த சரீரம் வந்ததோ அந்த சரீரத்திலிருந்து வேற ஒரு ஸ்வரூபம் வெளியில வந்ததான். வெளியில வந்ததுமே பழைய சரீரம் கருப்பா போயிடுது. கருப்பா போனதுதான் அதுக்கு மகாகாளின்னு பேர். அந்த சரீரத்திலிருந்து வெளியில வந்ததுனால கௌசிக்கின்னு பேர். கௌசிக்கின்னு உள்ள இருந்து வெளியில வந்தானா ஒர மாதிரி. அப்படி இந்த கௌசிக்கிங்கிற ஒரு சக்தி
என்ன பண்ணிட்டு இவாளுக்கு எல்லா விதமான அபயத்தையும் கொடுத்து அடுத்த க்ஷணம் நினைக்கிற காலத்தில் அத்தனை தேவதைகளுடைய சக்தியும் அவளத்தில் சேர பிரம்மாணி மகேஸ்வரி கௌமாரி இப்படிப்பட்டதான அஷ்டமூர்த்திகளும் அம்பாளுடைய ஸ்வரூபமாக அங்கே வந்து சேர இந்த ஒரு திவ்யமான ஒரு தேஜஸ் புஞ்சத்தை பார்த்ததுமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாளாம். அதுக்கப்புறம் இந்த சும்பாளுடைய ஒரு தூதன் இந்த ஸ்வரூபத்தை பார்த்து ஆக்கிமேத ரூபம் அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியப்பட்டு போயிடுத்து. சும்பாள்கிட்ட போய் சொல்றான், இது போல வந்திருக்கு, நீங்க உலகத்துல எல்லாவற்றையும் அடைஞ்சிருக்கிறவா, உங்களுக்கு இது அதுன்னு கிடையாது, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு காலத்துல குபேரன்கிட்ட புஷ்பக விமானம் அதையும் அடிச்சு நீங்க கொண்டு வந்துவிட்டு உங்கள்கிட்ட இல்லாத எல்லா ரத்னங்களும் நீங்க இருக்கிற ஸ்ரீ ரத்னம் அப்படி சார் வங்கி இந்த பெண் ரத்னம் இருக்காளே இவளையும் நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓஹோ அப்படியா அப்படின்னு நினைச்சுண்டு இவன் என்ன பண்ண சும்பாள் சுக்ரீவன் எனக்கூடியதான ஒரு தூதனை அனுப்புற அம்பாள்கிட்ட. ஏங்க நாங்க 2 பேரும் உலகத்திலேயே ரொம்ப வீரியத்தோட இருக்கிறவா, ஆகையால் எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்றேன். அம்பாள் பார்த்தாளா, தலைக்கு மேல கர்வம் ஏறி இருக்கு, நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடும். ஆனா நான் என்ன பண்ணோம், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, யாரு எல்லா உலகத்துல ரொம்ப வீராளா நீங்க தான் இருக்கு, எல்லா பொருளும் எல்லா ஐஸ்வர்யமும் நீங்க தான் இருக்கு. ஒரு சாதாரணமானவள் என்ன போற இடத்துல நிறைய காசு இருக்கணும் வீரம் இருக்கணும்னு பாப்பா. ஆனா நான் என்ன பண்றது, அப்படி இல்லையேப்பா, எனக்கு தெரியாம ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டேன். பிரதிஜா யாக்கிரதா புறா, ஒரு காலத்துல நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன். என்ன, யோமாம் ஜெயதி சங்கிராமே யோமே பிரதிபலோ பவேத், எனக்கு யாரு குத்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கானோ, என்ன ஜெயிக்கிறானோ யாரு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிடுவேன். இது என்ன ஆச்சுன்னா தெரியாத காலத்தில் பண்ணிவிட்டேன், புத்தி இல்லாமல் இதை பண்ணிவிட்டேன். அதனால நீங்க யாராவது என்னோட யுத்தத்துக்கு வரங்க, யார் ஜெயிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இப்ப என்னாச்சு, சும்பன் நிசும்பன் 2 பேரும் யுத்தத்துக்கு வந்தா, இவங்க யார் ஜெயிச்சா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அவ 2 பேரும் காலம் ஆயிடுவாங்கிறது சூச்சனை பண்ணியிருக்கா. அதற்கு பிறகு இவாளை கோபம் வந்து அவ முதல்ல ஒரு தூதனை அனுப்புறார். அந்த தூதன் வரும் பொழுது அவன் அம்பாள் அங்கேயே மலையில இருந்துட்டு இருக்கா, இங்க இருந்து கத்துறான், ரொம்ப நிசும்பாளை யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ இல்லாத போனா ஜெயிக்க முடியாது, உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கிற ஒண்டியா இருக்கக்கூடியதான் நீ எப்படி ஜெயிக்க போற அப்படின்னு வந்து சொன்னார். நச்சேத் பிரீத்தியாத்ய பவதி மத்பக்தாரம் உபஷ்யதி, எங்க நிசும்பாளை யாராடுன்னு வந்து நீ சேரவேன்னா உன்னை நான் வந்து கொண்டுபிடுவேன் அப்படின்னு கிட்ட போறா. அம்பாள் என்ன பண்ணினா, ஹுங்காரம்பஸ்மகாராம்பிகா ததா ஹும்முனாலாம், அவ்வளவுதான், கிருஷ்ணார்பணம் போயாச்சுன்னு. இது என்னன்னா, ஆத்துக்காரர் கண்ணை திறந்தார், மன்மதன் போயிட்டான், இந்த அம்மா ஹும்முன்னு சொன்னா அவன் போயிட்டான், விவகாரம் என்ன பண்றதுன்னு. அப்படி அபரிமிதமான சக்தியோடு இருந்து அதுக்கப்புறம் மற்ற சேனைகள்லாம் வர. அதுக்கப்புறம் என் அம்பாளுடைய தூதாள் சண்டன் முண்டன் அவ 2 பேரையும் அந்த தூதாள் கொண்டதுமே யஸ்மாத் சண்டஞ்ச முண்டஞ்ச அவ 2 பேரும் கொண்டு வந்து சாமுண்டே ஜிதகாலோகே க்யாதா தேவி பவிஷ்யதி அப்படின்னு அம்பாளுக்கு சாமுண்டான்னு பேர் வர போறதுன்னு சொல்லி, இப்படி அதற்கு பிறகு யுத்தம் நடந்துட்டே இருக்கிற காலத்துல எல்லா தேவதைகளும் நடுங்கி ஜெயிச்சுண்டு இருக்கிற காலத்துல அரக்கால் ஓடி போற. அந்த சந்தர்ப்பத்துல அரக்காலுக்கு தோல்வி வரும் போல இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல அங்க ரத்த பீஜன்னு ஒரு ராட்சசன் வரான். அவன் என்ன பண்ணினான்னு, அவன் யுத்தத்துக்கு வந்ததுமே இவாளுக்கு தெரியாத தேவதைகள் பாவம் அவனை கொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா. பிராமி ஒரு அஸ்திரத்தை போட்டா, மாகேஸ்வரி வைஷ்ணவி சக்கராயுதத்தை போட்டா, மாகேஸ்வரி சூலத்தினால் அவனை குத்தினா. அவன் வந்து எல்லாரும் குத்தினா சௌக்கியமா குத்துங்கோங்கிறான். சக்கரை எல்லாம் வந்து இருக்கிறது என்னன்னா, அவனுக்கு ஒரு வரம் இருக்கு, அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு டிராப் பிளட் பூமியில பட்டதையானால் அதுல இருந்து அவன் போன்றதான இன்னொருத்தன் ஏற்படுவான். அவன் என்னன்னா, அவன் இதே மாதிரி யுத்தம் பண்றான். இப்படி ஆனதுமே உலகம் முழுக்க என்னாச்சுன்னா ஒரே ரத்த பீஜாள் ஆயிட்டான். ஏன்னா உடம்புல இருந்து ரத்தம் கீழே விழுந்ததற்கும் இல்லையா, இந்த மாதிரி தெரியாது, கத்தியால வெட்டினா சூதத்தினால குத்தினா அப்படி ஆயிடுதுமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குத்துமே ரத்தம் முழுக்க பூமி அண்டல் வந்து லட்சக்கணக்கில் ரத்த பீஜால் வந்துடலாம். அவ எல்லாம் யுத்தம் பண்ணிட்டே இருக்கான். அடாடா தெரியலையே, எவன் ஒரிஜினல் ரத்த பீஜம் எவன் டூப்ளிகேட்டும் தெரியல. அத்தனை விதமாக போயிடுது அந்த ரத்த பீஜ வதம். அம்பாள் பார்த்தாலும் இப்படி ஆயிடுச்சே தெரியலையேன்னு சொல்லும் பொழுது ஒரு கணம் முன்னால வரைக்கும் நமக்கு இத்தனை பேர் நம்ம தான் ஜெயிக்கிறோம் நினைச்சது அடுத்த கணத்துல மாறி போயிடுது யுத்தத்துல அப்படின்னு அம்பாள்கிட்ட சரணாகதி பண்ற காலத்துல
அம்பாள் என்ன பண்ணினா மகாகாளியை கூப்பிட்டா. முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, மகாகாளிங்கிறது அந்த சரீரம் மிஞ்ச பிறகு வந்தது. அதுலேருந்து வெளியில வந்த ஒரு ஸ்வரூபம் கௌசிக்கு. அந்த மகாகாளியை கூப்பிட்டாலாம். மகாகாளி விஸ்தீர்ணம் வதனம் குரு, உன் நாக்க பூமியெல்லாம் பரப்பிடுன்ட்டா. பூமி முழுக்க அம்பாளுடைய நாக்க பரப்பினதுமே இந்த ரத்த பீஜனை இப்ப கொன்னதுமே இந்த ஒரிஜினல் ரத்த பீஜன் இந்த ரத்தம் பூமியில தொடலை. பூமியில தொடாத்தனால என்ன ஆயிடுத்து, மற்றபடி ரத்த பீஜன் உண்டாகல. ஒரிஜினல் ரத்த பீஜன் காரமாயிட்டார். இவாளை இவா சுலபமா ஜெயிச்சு விட்டா. விவகாரம் என்ன ஆச்சுன்னு இப்படி ரத்த பீஜவதமானது ஆச்சு. இது என்ன சொல்றதுன்னு, ரத்தம்னா பற்றுதல்னு அர்த்தம். அந்த பற்றுதல்ல இருக்கக்கூடியதான பீஜம் எனக்கு இது வேணும் அது வேணும். இது போறத மனுஷனுக்கு பாருங்க, டிரான்சிஸ்டர் வச்சிருந்தவானா ரேடியோ வேணும்னா ரேடியோ வேணுங்கிற கலர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்கினா, அதுக்கப்புறம் கலர் டிவின்னா இப்போ வேற டிவி வாங்கணுங்கிறான். சவத்தோட ஒட்டிட்டு இருக்கிற டிவி வாங்கணும்னா இவன் ஒன்றும் இல்லைன்னா வேற ஏதோ வேணுங்கிறான். மனுஷாளுக்கு அந்த ஆசை எது இருந்தாலும் அது வேணும் வேணும் வேணும்னு ஆசை வருதுண்டே இருக்கும் இல்லையா. இதுதான் ரத்த பீஜங்கள் பேர். இது வந்த பிறகு இதில் ஒன்று வேற ஒன்று இருந்தால் இதோட அது சேர்ந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற விவகாரம் மனுஷாளுக்கு அப்படி வந்துட்டே இருக்கும். இப்படி இந்த ஆசைகள் மேலும் மேலும் அந்த பீஜங்கள் வரதான் ரத்த பீஜம்னு பேர். அதை போக்கடிக்கிறதுக்கு வழி ஒன்று தான். என்னது, அந்த வேதாந்தம்ங்கிறது. உலகம் முழுக்க இதம் சர்வம் எதயமாத்மா அப்படிங்கிற வேதாந்த வாக்கிய சிரவணம் வேணும். அது பண்ணினோமையானால் எங்கும் பரம்பொருள் தான் இருக்காருங்கிற எண்ணம் வந்ததுமே இந்த காமாதிகள்லாம் ஓடி போயிடுமா. அப்படி ரத்த பீஜவதம் பண்ணின பிறகு சும்ப நிசும்பாள் நேரம் அவன் வந்திருக்கா யுத்தத்துக்கு. அதுல நிசும்பனோட யுத்தம் பண்ணி அந்த நிசும்பன் முதல்ல சும்பன் மயக்கத்தை அடைஞ்சான். பிறகு நிசும்பன் யுத்தத்துக்கு வந்தான். நிசும்பன் யுத்தத்துக்கு வந்து அவனை கொன்னுவிட்டாம்பாள். எப்படி, சிரச்சிச்சேதா, தலையே தன்னுடைய கத்தியினாலே வெட்டி விட்டாளாம். வெட்டுதுன்னு அங்கிருந்து சும்பன் வரான். பிராணப்பிரியனா இருக்கக்கூடியதான தம்பியை கொன்னதுமே அவனுக்கு கோபம் வந்து அம்பாட்டில் வரான். வந்து பார்த்தா பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இப்படி எத்தனை பேரும் வந்துட்டு இருக்கா. ஒரு வார்த்தை கேட்டானா, இது நியாயமாம்மா, நீ யாரை கேட்கறதுன்னு அம்பாள, நீ பண்றது நியாயமா? இத்தனை பேரோட நீ சண்டை போட்டிருக்க, இன்னொருத்தருடைய சைன்யத்தோட நீ சண்டை போட்டிருக்கிய, நியாயமானு கேட்டான். அதுக்குதான் அவனுக்கு சும்பன்னு பேர். ஏன்னா அம்பாளுக்கு பின்னால இத்தனை பேர் இவனிடத்துல இல்லையோ, அத்தனை பேரும் இவன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களோட சண்டை போட்டிருக்கான். அப்ப அம்பாளை போய் நீ இத்தனை பேரும் இன்னொருத்தருடைய சைன்யம் யாரு, வைஷ்ணவி வாராகி அப்படின்னு மற்ற தேவதைகளுடைய ஒரு சைன்யத்தோட சண்டை போட்டிய நியாயமானு கேட்டாளாம். அப்ப அம்பாள் சொல்றா, ஏகைவாஹம் ஜெகத் சித்திர திவியா காமமாபரா, நான் இருக்கிறதே ஒத்தித்தானேப்பா, ஒன்னே பல உருவத்தை எடுத்துட்டு இருக்கேன். ஆகாசத்துல ஒரு சூரியன் இருக்கார், 1000 ஜலபாத்திரத்துல அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் வருது. குழந்தை தெரியாம ஒவ்வொன்றும் இது ஒரு சூரியன் இது ஒரு சூரியன் கணக்கிடுறது. நிஜமா எத்தனையா இருக்க, ஒண்ணுத்தானே இருக்கு ஆகாசத்துல, ஆகையால் இத்தனை இருக்குன்னு நினைக்கிறியப்பா, சரி இல்லையா, அவனுக்கு தெரியலையே. பசியதாம் சர்வதேவானா, எல்லா தேவதைகளும் எனக்குள்ள ஒன்னா போயிடுது அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாத்தையும் ஒன்னாக்கிண்டாளாம். சொப்பனாச்சு தன்னிடத்துல இருந்து விஸ்தாரப்படுத்ததான உலகத்தை மறுபடியும் தன்னிடத்துல ஒன்னாக்கிண்டா. அப்புறம் கோரமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல கடைசியில அவனை சூரத்தினால கொடுத்து இது பண்ணி ஹிம்சை பண்ணி தள்ளி விட்டா. இப்படி மகிஷாசுரவதம் மாதிரி சும்பபதமும் ஏற்பட்டிருக்கு. தேவதைகள்லாம் மகத் சந்தோஷத்தை அடைஞ்சா. ஏதோ வரங்கள்லாம் கேட்டா, உங்க கேட்க சொன்ன அம்பாள், ஆனா எதையும் கேட்கல, உங்க ஸ்தோத்திரமே போரும்னு நினைச்சுட்டா. அதுக்கப்புறம் அம்பாளே சொல்றா, நான் ஒவ்வொரு உருவத்திலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் விந்தியவாசனியா வருவேன், சதாட்சியா வருவேன். இப்படி பல விதங்கள்ல நல்ல வாழ்க்கை எண்ணத்துல நல்ல எண்ணம் இருந்தா எப்பொழுதும் நான் பக்கத்துல இருந்தா அவளுக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருப்பேன் அப்படின்னு அநேக அவதாரங்கள் நான் எடுக்க போறேன்னு சரி அவளுக்கு சொல்லி முடிச்சதுமே விசேஷமாக தேவதைகள்லாம் 11ஆம் அத்தியாயத்துல சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உலகத்துல மாங்கல்யங்கள்லாம் எது வருதோ அதுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியதான அம்பாளா நீங்க இருக்கேள். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யாத்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு நாராயணி ஸ்துதின்னு பேரு. இந்த ஸ்துதியை ஸ்தோத்திரம் பண்ணினவாளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் ஓடி போயிடும், மனசாந்தி கிடைக்கும், நிறைய காசு வசதிகள்லாம் ஏற்படும், உயர்ந்ததான ஞானம் கிடைக்கும், சரியான ஒரு ஆச்சாரியன் வந்து இவளுக்கு அஜ்ஞானத்தை போக்கெடுத்து முக்தி கிடைக்கும். அப்படி திவ்யமான ஒரு சரித்திரம் நாராயணி சரித்திரம். அதற்கு பிறகு
அம்பாளே அம்பாளுடைய மகாத்மியத்தை சொன்னா வரிசையாக. என்னுடைய மகாத்மியத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, யார் படிக்கிறாளோ, இந்த புஸ்தகமானது எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் நிச்சயமா என்னுடைய சாநித்தியம் இருந்துட்டு இருக்கும். அவளுக்கு துஸ்வப்னம் வந்தாலும் துஸ்வப்னம் திருஷ்டம் சுஸ்வப்னம் உபஜாயத்தே. பாலானம், இது சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியா இல்லாத போனாலோ இல்லை கிரகதோஷங்கள் இருந்தாலோ அத்தனையும் என்னுடைய மகாத்மியத்தை படிச்ச மாத்திரத்தினாலேயே போகும். ஜலத்துக்குள்ள இருக்கும் பொழுது முதலிய பதார்த்தங்கள்லாம் இம்சை பண்ணினா என்ன நினைச்சா ஓடிவிடும். காட்டில் இருக்கும் பொழுது சிம்ஹாதிகள்னால துக்கம் வந்தா என்ன போயிடும், நினைச்ச மாத்திரத்தினாலே போயிடும். அப்படின்னு அநேக விதமாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணி இப்படி முடிச்சான்னு மகா சரஸ்வதி ஞானம். இங்க சொல்றது கூட என்ன ஞானம், அம்பாளுடைய ஞானம் சர்வதோ வியாபகமாக சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொன்னதான ஞானத்தை இங்க சொல்லி, அதனால்தான் மகா சரஸ்வதி தான் 3வது சரித்திரத்துக்கு வசதி ஒரு அதிஷ்டான தெய்வம்னு சொல்லி இப்படி கதை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணின, சுரதனும் சமாதியும் அதை ஆரம்பிச்ச இடத்துல மட்டுமோ இல்லையோ அவ 2 பேரும் தபஸ் பண்ணினாலாம். தபஸ் பண்ணும் பொழுது விசேஷமாக அம்பாளை ஒரு மண்ணால அம்பாளுடைய விக்கிரகத்தை வச்சுண்டு அவ தபஸ் பண்ணினா. அந்த ராஜாவானவர் தன்னுடைய சரீரத்திலிருந்து இருக்கக்கூடியதான மாம்சத்தை கட் பண்ணி அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணினாரா. அப்படி ஏன்னா ரஜோகுணமோ இல்லையோ அப்படி பண்ணினார். அம்பாள் அப்படி பண்ணதுமே ரொம்ப ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு பிரத்யட்சமாயி உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா. சுரதன் என்ன பண்ணினார் தெரியுமோ, அந்த பழச அந்த ரஜோகுணம் இருக்கிறது அந்த ராஜாவா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். அதனால மறுபடியும் நான் ராஜாவா ஆகணும்னாரா. அம்பாள் பார்த்தா நீ ராஜாவா போறாய், அதோட மட்டும் இல்லை வெறுமனை என்னை கொஞ்சம் கேட்டா அதோட கொடுத்து நிறுத்துறது நம்ம வழக்கம் இல்லை. மகாவிஷ்ணு சொன்னாரா ஒரு தரம் நீங்க கேட்டேன்னா 3 தரம் பலத்தை கொடுப்பேன்னார். புருஷ்ணி கர்ப்பன்னு 2 பேர் 2 தம்பதிகள் அவ தபஸ் பண்ணினா. என்ன வேணும்னு பகவான் வந்து கேட்டதுமே என்ன பண்ணார், உங்க மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டார். அவள் பகவான் பார்த்தாராம், என்கிட்ட இல்லாத விஷயம் கேட்கிறீரே, எம் மாதிரி பகவானுக்கு சமமாக யாராவது இருக்காளா, யாரும் இல்லை, அதனால நீங்க கேட்டுவிட்டாள், நானே பிறக்கிறேன்னாலாம். அப்படி அதிதிக்கு அவர் வாமனனாக பிறந்தார், கௌசல்யக்கு ராமனாக பிறந்தார். பிறகு இந்த இடத்துல தேவகி விசேஷமாக வரும் பொழுது அவர் தானா சாட்சாத் பரமாத்மாவாக கிருஷ்ண பரமாத்மாவை பிறந்தார். அப்ப சொல்றார், ஒரு தரம் கேட்டா 3 தரம் சொல்வேன் தருவேன். ஆனா அம்பாள் என்ன பண்ணினா, நீங்க ஒரு தரம் மனசுல நினைச்சேன்னா, ஓரளவுக்கு நினைச்சேன்னா 1000 மடங்கு நான் கொடுப்பேனப்பா. ஆகையால் வெறும்னு ஒரு ராஜா இல்லை, ஆனா நீ அடுத்த மன்வந்தரத்துல நீ சாட்சாத் பிரபஞ்சம் பிரம்மாண்டங்கள் முழுக்க நீ அதிபதியா மனுவா இருக்க போறாய். இப்படி நீ சாவர்ணி மனுவாக நீ இருக்க போறாயன்னு அனுகிரகம் பண்ணினார். சமாதி கேட்டாராம், எனக்கு சங்கவிச்சுதி காரகம், இந்த உலகத்துல எங்கேயும் அவனுக்கு என்ன வைராக்கியம் வந்திருக்கு பாருங்க. 14 பவனங்கள்ல எங்க எப்படி பிறந்தாலும் மனுஷனுக்கு துன்பம் உண்டு. ஆகையால் எனக்கு ஒரு துன்பமும் இல்லாத மோட்சத்தை கொடுமா, உன்னுடைய சாயுஜ்யத்தை கொடுங்கமான்னு கேட்டதுமே அப்படியே ஆகட்டும்னு சாயுஜ்யத்தை ஞானத்தை கொடுத்த வைசியனுக்கு இவருக்கு சாவரணியாக அவர் இருந்து கொண்டு மனுவா இருந்து கொண்டு அதற்கு பிறகு கிரமமுக்தியா அடைய போகிறார். ஸோ சத்யோமுக்தி இவருக்கு, அவருக்கு கிரமமுக்தி கொடுத்து சகல க்ஷேமத்தையும் உடும்படியான அத்தியுதமான ஒரு சரித்திரம் இந்த தேவி மகாத்மியம்ங்கிற ஒரு சரித்திரம். கேட்டவாளுக்கு மனசாந்தி ஏற்படும், சகல சௌபாகியங்களும் ஏற்படும். அதோடு இல்லாமல் வாழ்க்கையானது எப்படி திருப்தியாக ஆனந்தமாக இருக்கக்கூடியதான வாழ்க்கை ஏற்படும். இப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு சரித்திரத்தை நமக்கு சொல்றதுக்கும் உங்களுக்கெல்லாம் கேட்கக்கூடியதான வாய்ப்பையும் அழித்து அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்படி பண்ணியிருக்கா இந்த பாரதிய வித்யாபவனில். நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும், மனசாந்தியை பெறணும், சகல சௌபாகியங்களை பெறணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட நிற்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.